அனைவருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய ஏற்பாட்டில் இடம்பெறுகின்ற காப்போத்த உயர்தர மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தினுடைய 3வது மாதிரி பயிற்சி வினாத்தாளில் மாணவர்களை சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாங்கள் பார்க்க இருப்பது தமிழ் பகுதி ஒன்று 3 மணித்தியாலங்களை கொண்ட வினாத்தாள் இடம்பெற இருக்கின்றது. அந்த வினாத்தாளில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு பகுதிகளுக்குமான சுருக்கமான விடை குறிப்புகளுடன் இப்பொழுது நாங்கள் இந்த கற்றல் செயற்பாட்டினை நாங்கள் ஆரம்பிப்போம். தமிழ் பகுதி ஒன்றை பொறுத்தவரையில் 1வது பகுதியாக இடம்பெறுவது மாணவர்களை உங்களுக்கு நன்கு தெரியும், ஒரு சங்க பாடல் இடம்பெறும். எங்களுடைய உயர்தர பாடத்திட்டத்திலே அமைந்திருக்கின்ற 9 சங்க பாடல்களிலே 3 பாடல்கள் புறநானூற்று பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நகுதற்கனவே நாடுமிக்குனர் என்ற ஒரு பாடல், ஒரு நாட்செல்லலும் இரு நாட்செல்லலும் என்ற இன்னொரு பாடல், அடுத்த ஒரு பாடலாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற அறுகுலத்து உகுத்தும் அகழ்வகை படிந்தும் என்ற பாடல். ஒரு விதிக்கப்படாத விதியாக தமிழ் பகுதியொன்று பரீட்சை எழுதுகின்ற பொழுது முதலாவதாக எங்களுடைய கண்களுக்கு தெரிவது சங்கப்பாடல். எனவே இந்த சங்கப்பாடலை தெளிவாகவும் மதிநுட்பமாகவும் எழுதுகின்ற பொழுதுதான் அடுத்த கட்ட கேள்விகளை செய்கின்ற தன்னம்பிக்கையும் மன உறுதியும் மாணவர்களுக்கு வந்துவிடுகிறது. எனவே இந்த 9 பாடல்கள் இருக்கிறது. அதில் சென்ற தடவை விளையாடு ஆயமுடு என்ற பாடல் வந்திருக்கிறது. எனவே அந்த பாடலை விடுத்து மிகுதியாக இருக்கின்ற 8 பாடல்களில் ஒரு பாடல் இந்த பரீட்சைக்கு வர இருக்கின்றது. 12 புள்ளிகளை பெறுவதென்பது உண்மையிலேயே ஒரு கடினமான விடயம். தேசிய மதிப்பீட்டு பணிகளினுடைய பரீட்சை வினாத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலே 12க்கு 12 புள்ளிகளை மாணவர்கள் பெறுவது என்பது மிகவும் சிரமப்படுகிறார். ஏதோ ஒரு 3 கேள்விகளிலே ஏதோ ஒரு கேள்விகளிலே அவர்கள் தடுமாற்றம் அடைகிறார்கள். எனவே இந்த பாடலை மிகவும் சிறப்பாக சந்தி விரித்து பொருளறிந்து வாசித்து இதிலே தரப்பட்டிருக்கின்ற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் மாணவர்கள் கருத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அதனுடைய பொருளினை மிகவும் கட்டிருக்கமாக செம்மையாக ஒரு மொழி செம்மையோடு எழுதுகின்ற தன்மையை மாணவர்கள் ஆகிய நீங்கள் பெற்றிருப்பது மிக அவசியம். அதில் வந்திருக்கின்ற அணிநலன்கள், சில பாடல்களிலே வந்திருக்கின்ற இறைச்சி உமைகள் வந்திருக்கும், உள்ளுரை உமைகள் வந்திருக்கும். இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டு நீங்கள் அந்த பாடலை 1வது பகுதி 1வது பாடலாக அமைவதனால் மிகச் சிறப்பாக அதனை எழுதுவது உங்களுக்கு மிகச்சிறந்த பெருவெற்றினை பெறுவதற்கு வழிவகுக்கும். இப்பொழுது இந்த பாடலுக்கு நாங்கள் வருகின்றோம். இது புறநானூற்றில் இடம்பெறுகின்ற பாடல். இதில் 3 கேள்விகள் போடப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் 3 கேள்விகள் தான் அமைந்திருக்கும். இது பேகனை பற்றிய பேகனின் கொடைச்சிறப்பு வெளிப்படுத்தப்படுவதனை விளக்குக, இச்செயலில் கையாளப்பட்டுள்ள ஓமை அணியினை எடுத்துக்காட்டி விளக்குக, அறத்தினை போற்றி வாழும் பேகனின் பண்பினை எடுத்துக்காட்டுக. இந்த 3 கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது. சங்ககால இலக்கியங்களுக்குள்ளேயே புறநானூற்று இலக்கியங்கள் அந்த கால மக்களினுடைய அரசியல், பொருளாதார, சமூக நிலையினை வெளிப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த பொக்கிஷங்களாக அமைவை இந்த புறநானூற்று பாடல்கள். இந்த புறநானூற்று பாடல்கள் எங்களுக்கு கிடைத்திருப்பதனால் தான் எங்களுடைய தமிழர்களுடைய வீரத்தினை, கொடையினை, அரசு சிறப்பினை, நாட்டு சிறப்பினை, பல்வேறுபட்ட விடயங்களை இந்த புறநானூற்று பாடல்கள் எங்களுடைய பழந்தமிழர்களுடைய தொன்மையினை எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது. சங்க இலக்கியங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த இடத்துல சொல்ல வேண்டும், இந்த உலக மக்களை, உலக மக்களோடு தமிழ் மக்களை ஒப்பாக இருத்திய பெருமை இந்த சங்க இலக்கியங்களுக்கே உண்டு. அந்த வகையில் இந்த சங்க காலத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்களும் மூவேந்தர்களும் கொடைச்சிறப்புடையவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு சான்றாக அமைகின்ற ஒரு பாடல் பேகனுடைய கொடைச்சிறப்பினை வெளிப்படுத்துகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் பரணர். சங்க காலத்திலே இருந்த மிகச்சிறந்த புலவர்களில் ஒருவர் கபிலர், நக்கீரர், ஔவையார், பரணர் முதலான புலவர்கள். இதில் இந்த பாடலானது புறநானூற்று பாடல்களில் 142 பாடலாக 42வது பாடலாக இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. பாடாந்துணையிலே பாடப்பட்ட பாடல். இயன்மொழி துறை இதனுடைய இயன்மொழி. புறநானூற்று பாடல்கள் செவியறிவுறுத்தல், பாணாற்றுப்படை, வெளியாற்றுப்படை முதலான துறைகளிலே பாடப்படும். இது இயன்மொழி என்ற துறையிலே பாடப்படும். இதிலே உள்ள 3 கேள்விகளுக்கு மட்டும் மாணவர்கள் ஆயத்தம் செய்யாமல் இந்த பாடலை பாடியவர், இதனுடைய துறை முதலானவற்றை மாணவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இதனுடைய துறை இயன்மொழி. இயன்மொழி என்பது அரசனுடைய இயல்பினை, அவனுடைய தன்மையினை புகழ்ந்து சொல்வதனை இயன்மொழி என்று சொல்வார்கள்.
அரசனுடைய இயல்பினை அவனுடைய தன்மையினை புகழ்ந்து சொல்லுவதை இயன்மொழி என்று சொல்லுவார்கள். அந்த இயன்மொழி என்ற துறையிலே பாடப்பட்ட இந்த பாடலுக்கு இப்பொழுது வருகின்றோம். மாணவர்களை இப்பொழுது இதனுடைய பொருளை இந்த கொடை சிறப்பு வெளிப்படுத்தப்படும் விளக்கு என்று கேட்டிருந்தாலும் இதனுடைய ஒரு பொருளினை இந்த இடத்தில் சொல்லி இருப்பாடு அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம். அந்த வகையிலே அருகுலத்து குத்தும் அகழ்வயற் பொழிந்தும் உருமுடத்துதவாது உவர்நில மூட்டையும் வரையாமரவின் மாறி போல கடாயானை கலற்காட்புகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான் பிறர் படை மயங்குறினே. இந்த பாடலிலே பெரும்பாலும் கொண்டு கூட்ட வேண்டிய தேவையில்லை மாணவர்களே. இதில் உள்ள விஷயம் அருகுலத்து குத்தும் அகழ்வயற் பொழிந்தும் உருமுடத்து உதவாது உவர்நில மூட்டியும் வரையாமரவின் மாறி போல கடாயானை கலற்காட்புகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படான் பிறர் படை பயங்குறினே. ஒரு 6 வரியிலே இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய பொருளை ஒரு சற்று நோக்குவோம். அருகுலத்து உகுத்தும் வற்றிய குளத்திலே நீரை பொழிந்தும் அகல் வயற் பொழிந்தும் அகன்ற பெரிய வயலிலே நீரினை பொழிந்தும் உருமுடத்துதவாது உவர்நிலம் மூட்டியும் இத்தகைய 2 நிலங்களிலும் நீரை பொழியாமல் உவர்நில மூட்டியும் உப்பு நிலத்தை நிறைத்தும் வரையாமரவின் மாறி போல எல்லையற்ற மரவினை உடைய மாரிமலை மலையைப் போல உருவமை அணி வருகிறது போல. அந்த இடத்துல நாங்கள் உருவமை அணியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் மலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மழை என்ன செய்யும் என்றால் அருகுலத்து உகுத்தும் வற்றிய குளத்திலேயும் மழை நீரை பொழியும் ஒன்று. அவை ஒரு விஷயம். முதலாவது விஷயம் ஒன்று. ஒரு விடயத்தை மாணவர் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளலாம். ஒரு விடயம், இது முதலாவது விடயம். அருகுலத்து உகுத்தும் வற்றிய குளத்திலே நீரை பொழிந்தும் அகல் வயல் பொழிந்தும். இரண்டாவது விடயம், அகன்ற வயலிலே நீரை பொழிந்தும் உருமுடத்துதவாது இந்த 2 இடங்களிலும் நீரை பொழியாமல் உவர் நிலம் ஊட்டியும். மூன்றாவது விடயம், அதாவது உப்பு நிலத்திலே நீரை நிறைத்தும் வரையா மரவின் மாறி போல எல்லையற்ற மரவினை உடைய மழையினை போல. இங்கே மலைக்கு ஒரு நல்ல அடை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமான விடயம் வரையா மரம், எல்லையற்ற மரவினை உடைய. ஏனென்றால் எல்லா இடமும் மழையானது பெய்யும். பற்றிய குளத்திலும் நீரை பொழிகிறது, அகன்ற வயலிலும் நீரை பொழிகின்றது. இந்த இடங்களில் மட்டும் பொழியாது, பயன்பாடு இல்லாத உப்பு நிலத்திலும் மழையானது நீரை பொழிகிறது. அதை போல வரையா மரபு எல்லையற்ற மரபினையுடைய மலையினை போல கடாயானை கலற்காட்புகன். அதை போல இந்த பேகனுடைய கொடை அந்த மாதிரி மலையை போல. எனவே விளங்கிக் கொள்வதற்கு ஒரு கடினமும் இல்லை. அருகுலத்து உகுத்தும் அகழ்வயற் பொழிந்தும் உருமுடத்து உதவாது உவர்நில முட்டியும் வரையா மரபின் மாறி போல பேகன். அதில் பேகனுக்கு ஒரு அடை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கடாயானை கலற்காட். பேகனுடைய கொடையை பற்றி சொல்ல வந்த இந்த பாடலிலே பேகனுடைய வீரத்தன்மை இந்த இடத்துல கடாயானை கொடை செய்வதில் வல்லவனாகிய பேகன் ஒரு வலிமையுடையவன். கடாயானை மதம் கொண்ட யானையினையும் கலற்கால் வீரக்கரலை அணிந்த பாதங்களையும் உடையவன் பேகன். அப்ப அது பேகனுக்கு வந்திருக்கிற அடை. அந்த மாரிமலையை போல மதம் கொண்ட யானையினையும் கடலை அணிந்த பாதங்களையும் கொண்ட பேகன் கொடை மடம் படுதல். கொடை மடம் என்பது அறியாமை. கொடை செய்கின்ற பொழுது அவன் அறியாமையினாலே எல்லோருக்கும் கொடை செய்வான். சுருக்கமாக சொல்ல போனால் கொடை செய்வதில் அவன் ஒரு மடையன். அவன் வைத்துக் கொள்ளலாம். ஒரு அதில் எந்த விதமான பிழையும் இல்லை. கொடை செய்கின்ற பொழுது அவன் ஒரு மடையன். எல்லோருக்குமே அவன் கொடுப்பான். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், தனக்கு வேண்டியவர்கள், வேண்டப்படாதவர்கள், புதியவர்கள், பழையவர்கள் எல்லோருக்கும் கொடுப்பான். எதை போல அருகுலத்து குத்தும் அகழ்வயற் பொழிந்தும் உருவிடத்துவாது உவர்நில முட்டியும் வரையா மரபின் மாறி போல. கொடைமடம் படுதல் அறியாமையினோடு எல்லோருக்கும் கொடுப்பான். அல்லாமல் பிறர் படை மயங்குறினே. பிற சேனை தன்னுடன் வந்து போருக்கு வருகின்ற பொழுது படைமடம் படான் என்பதிலே நல்ல ஓசையுடைய 2 சொற்களை நீங்கள் கவனிக்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த பாடலிலே இருக்கின்ற மிக முக்கியமான வரிகள் இவையாகும். கொடைமடம், படைமடம். கொடைமடம் என்பது அறியாமையினாலே எல்லோருக்கும் கொடுப்பான். படைமடம் என்பதை நாங்கள் தனியாக எடுத்து வைத்துக் கொண்டோம் என்றால் அவன் எல்லோரிடமும் போர் செய்வான். படைமடம் என்றான். ஆனால் படைமடம் படான் என்றுதான் இருக்கிறது. இங்கே படைமடம் படான். எனவே அர்த்தம் என்னென்றால் அவன் எல்லோருடனும் போர் செய்ய மாட்டான். அவன் யாருடன் போர் செய்வான்? வீரர்களோடு மட்டும்தான் போர் செய்வான்.
அப்ப எல்லோரும் போர் செய்ய மாட்டான். விழுப்பு அடைந்தவர்கள், போரிலே காயப்பட்டவர்கள், தஞ்சம் அடைந்தவர்கள், புறமுது காட்டிக் கொண்டு ஓடுகின்றவர்கள், சிறியவர்கள், இவர்களோடு அவன் போர் செய்ய மாட்டான். எனவே இந்த பாடல் உண்மையிலேயே பேகனுடைய கொடையை வெளிப்படுத்துகின்ற பாடல். ஆனாலும் இந்த பாடலுக்குள்ளே கொடையில் சிறந்த பேகன், கொடையிலே அறத்தை கடைபிடிக்கின்ற பேகன், போரிலும் அறத்தை கடைபிடிப்பவன் என்று இங்கே சொல்றார். அதான் நீங்க மூன்றாவது வினாவாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அறத்தினை போற்றி வாழுகின்ற பேகனுடைய பண்பு அந்த இடத்துல வருகின்ற போது அதை பற்றி நான் சொல்லுகின்றேன். எனவே இந்த பாடலில் முக்கியமான விடயம், வற்றிய குளத்திலே நீரை பொழிகிறது மழை, அகன்ற வயலிலே நீரை பொழிகின்றது மழை, வயல் நிலத்தில் நீரை பொழிகின்றது மழை. அந்த மழையைப் போல பேகன் கொடை செய்பவன். பேகனுடைய கொடையானது இங்கே மலைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. வரையறையற்ற எல்லையற்ற மரபினையுடைய அந்த மலைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பேகன் அறியாமையில் எல்லாருக்குமே வாரி 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 கொடுக்கின்ற வல்லன்மையுடையவன் அவன். அந்த பேகன் எல்லோருடனும் போர் செய்ய மாட்டான், வீரருடன் மட்டுமே போர் செய்வான். அன்புரிய மாணவர்களே, இதனுடைய பொருளை உண்மையிலேயே இந்த பாடலுக்கான பொருளை மாணவர்கள் எழுதுகின்ற பொழுது மிக தெளிவாக எழுதுதல் வேண்டும். பொருளை எழுதுகின்ற பொழுது ஒரு பந்தியிலே தான் எழுத வேண்டும். இவங்களுடைய பாடப்பகுதியிலே பெரிய நீண்ட பாடங்கள் இருக்கிறது. நகதற்கெனவே நாடு நீ கூறினர் இளைய உணவனே உளைய கூறி என்ற பாடல். மீண்டும் அந்த பாடலை அவ்வளவு பாடலையும் தந்துவிட்டு உண்மையிலேயே பொருளை கேட்க முடியாது. எனவே இன்னொன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே, சிறிய பாடலாக இருந்தால் அந்த பாடலை தந்து பொருளை கேட்பார்கள். ஆனால் பெரிய பாடலாக இருந்தால் அந்த பாடலினுடைய ஒரு பகுதியை மட்டும் தந்துவிட்டு அதை கேள்வி கேட்பார்கள். அப்படி ஒரு பகுதியை மட்டும் தருகின்ற பொழுது அந்த பகுதிக்குள் இருந்துதான் நீங்கள் விடைகளை எழுதுதல் வேண்டும். நீங்கள் முழு பாடம் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், பாடல் மரணமாக இருந்தாலும் அந்த எல்லையை தாண்டி நீங்கள் செல்லக்கூடாது. ஆனால் இந்த பாடலை பொறுத்தவரையிலே இது ஒரு அளவான பாடலாக இருப்பதனால் இதனுடைய பொருளை கேட்டால் மிகவும் சிறப்பாக எந்த விதமான ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் எழுதுதல் வேண்டும். இதனுடைய பொருளை நான் ஒரு தடவை சொல்லுகிறேன். வற்றிய குளத்திலே நீரினை பொழிந்தும், அகன்ற வயலிலே நீரினை பொழிந்தும், உருமுடத்து உதவாது, இத்தகைய இடங்களில் மட்டும் நீரினை பொழியாது, உவர் நிலம் மூட்டியும் உப்பு நிலத்தினை நிறைத்தும், வரையா மரவின் மாறி போல, எல்லையற்ற மரவினை கொண்ட மாரிமலையினை போல, கடா யானை கலற்காட்பேகன், மதம் கொண்ட யானையினையும் வீரக்கலனையும் அணிந்த பேகனானவன், கொடைமடம் படுதல் அறியாமையினாலே எல்லோருக்கும் கொடுப்பானே, அல்லது அல்லாமல் பிறர் படை மயங்குறினே, பிறர் வந்து போருக்கு சேர்கின்ற பொழுது படை மடம் படான், அறப்போர் பணியிலிருந்து தவற மாட்டான். இப்படி இந்த விடயத்தை நீங்கள் எழுதுகிறீர்களாக இருந்தால் இதற்கு 4 புள்ளிகள், இந்த கேள்விக்கு 4 புள்ளிகள், இதற்கு 4. இப்போ இதில் நீங்கள் 12 புள்ளிகளை இந்த இடத்திலே பெற முடியும். 12 புள்ளிகளில் 11 புள்ளியாவது நீங்கள் பெற வேண்டும். இதனுடைய முதலாவது கேள்விக்கு நான் இருந்தேன், பேகனின் கொடை சிறப்பு வெளிப்படுத்தப்படுவதை விளக்குக என்ற விடயம் இருக்கிறது. பேகனின் கொடை சிறப்பு வெளிப்படுவதை விளக்குக. விடையை எழுதுகின்ற பொழுது அளவுக்கு அதிகமாக நீங்கள் எழுதக்கூடாது. அந்த கேள்விக்கான விடை எங்கு வருகிறதோ அதனுடைய பாயிண்டை நீங்கள் தெரிவு செய்து அதை ஒழுங்காக எழுத வேண்டும். பேகனின் கொடை சிறப்பு வெளிப்படுவதை விளக்குக. முதலாவது விடயம், பேகனுடைய கொடை சிறப்பு எல்லா இடங்களிலும் பொழிகின்ற மாரிமலைக்கு பேகனின் கொடை சிறப்பு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விளக்கி எழுதலாம். வற்றிய குளத்திலே நீரை பொழிந்தும், அகன்ற வயலிலே நீரை பொழிந்தும், இத்தகைய இடங்களில் மட்டும் நீரை பொழியாமல் உப்பு நிலத்தை நிறைக்கின்ற அவனுடைய அந்த மழையை போல அவனுடைய கொடையானது கூறப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பொழிகின்ற மழைக்கு பேகனின் கொடை சிறப்பு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இது பேகனின் கொடை சிறப்பு. இன்னொரு விடயம், இதிலே மழைக்கு ஒப்பிடப்பட்டிருப்பது ஊடாக இன்னொரு விடயம் இருக்கு. எல்லையற்ற மரபினை உடைய கொடையாக கூறப்படுகிறது. வரையா மரபின் மாறி போல, அது மழைக்குரிய அடையாக இங்கே குறிப்பிட்டிருந்தாலும் நாங்கள் அதை ஒரு சுட்டிப்பாக சொல்லுகின்ற பொழுது அந்த விடை இன்னும் கனதி வரும். முதலாவது விடயம் அவருடைய விடை மாறி மழைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விடயம் எல்லையற்ற மரபினையுடைய கொடையாக வரையா மரபின் மாறி போல என்பதன் மூலம் அவருடைய கொடை சிறப்பிக்கப்பட்டது. மூன்றாவது விடயம் கொடை மடம் படுதல் என்பதன் மூலம் தன்னை அறியாமல் அளவின்றி கொடை செய்வனாக. இந்த பாடலிலே முதன்மையான விடயம் கொடை மடம் படுதல். அறியாமையினாலே எல்லோருக்கும் கொடுப்பது.
எனவே பேகனுடைய கொடை சிறப்பு என்று கேட்கிற பொழுது 3 விடயங்களை நீங்கள் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். ஒன்று, மலைக்கு அவனுடைய கொடையான சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது விடயம், மாணவர்களே, எல்லையற்ற மரபினுடைய கொடையாக அவனுடைய கொடையானது சிறப்பை சொல்லப்பட்டிருக்கிறது. வெறையா மரபின் மாறி போல முக்கியமான பாடலடி கொடை மடம் படுதல். அவன் அறியாமையினாலே எல்லோருக்கும் என்ன செய்கின்றால் வாரி வாரி கொடுக்கின்றவன். எனவே கொடை சிறப்பை பற்றி கேட்கிற பொழுது இந்த கொடை மடம் படுதல் என்ற அடியினை எடுத்து காட்டி நீங்கள் அதை கொடை சிறப்பு வெளிப்படுவதாக கூறுகின்ற பொழுது சிறப்பாக அமைந்திருக்கும். விளங்குதானே? அப்ப இந்த முதலாவது கேள்வியை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம். அடுத்த கேள்வி வருகின்றோம். இச்செயலில் கையாளப்பட்டுள்ள உவமை அணியை எடுத்து காட்டி விளக்கு. உவமை அணியை எடுத்துக்காட்டி விளக்கு என்று கேட்கின்ற போது மாணவர்களை ஒன்றை கவனிக்க வேண்டும். அந்த உவமை அணி இடம்பெற்ற அந்த அடியை நீங்கள் சொல்ல வேண்டும். இதிலே நான் அதை போடவில்லை, அதை போட வேண்டும். வரையா மரபின் மாறி போல என்ற அடியினூடாக உவமை அணியானது கையாளப்பட்டிருக்கிறது என்பதை முதலில் சொல்லுங்கள். என்றால் இச்செயலில் கையாளப்பட்ட உவமை அணியை எடுத்துக்காட்டி விளக்குக. இதேபோல எல்லா பாடலுக்கும் வருகின்ற பொழுது இந்த முறையினை நீங்கள் கையாள வேண்டும். வரையா மரபின் மாறி போல என்பதிலே பேகனின் கொடையானது வரையறையின்றி பெய்யும் மழைக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இதிலே உவமை அணி கேட்கின்ற பொழுது உவமேயம், உவமானம், பொதுத்தன்மை என்ற 3 விடயங்களை நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்டது 4 புள்ளிகள் விளங்கான பிள்ளைகள். அப்ப இதிலே உவமேயமாக பேகனின் கொடை, உவமானமாக மழை சொல்லப்பட்டிருக்கிறது, பொதுத்தன்மை, வரையறை இன்மை. ஆனால் மலைக்கு அவனுடைய கொடையானது உமைக்கப்பட்டிருப்பதன் மூலம் பல பொதுத்தன்மைகளை நாங்கள் காணலாம். மலையை சொல்வதனுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று என்னென்றால், மலையானது அதாவது கொடையை செய்கின்ற பொழுது பிரதி உபகாரம் பார்க்காது, பயன்கிறதாது. அதை போலதான் அவனுடைய கொடையினுடைய பொதுத்தன்மையில் ஒரு விஷயம் வரையறையின்மை என்பதை நாங்கள் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டாலும் இன்னொன்றை நாங்கள் கருதலாம். அதாவது பயன் கருதாத கொடை மலையானது. மலையானது எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் அது பயன் கருதாது. குளத்திரும்புகிறது, வயலிரும்புகிறது, உப்பு நிலத்திரும்புகிறது. எனக்கு பயன் கருதாத கொடை என்பதை நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுவது ஒரு சிறப்பானதாக அமைந்திருக்கும் பேகனின். எனவே ஒரு முக்கியமான விடயம் கவனிக்க வேண்டும். உவமை அணி கேட்கின்ற பொழுது அதனுடைய உவமேயம், உவமானம், பொதுத்தன்மை என்பதை ஒன்றின் ஒன்றாக சொல்லி அந்த உவமையை எடுத்துக்காட்டி மாணவர்கள் விடையளிப்பது சிறப்பான விஷயம். 3வது கேள்விக்கு வருகின்றோம். ஏற்கனவே அந்த விடயத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன். அறத்தினை போற்றி பாடும் பேகனினுடைய பண்பினை எடுத்துக்காட்டு. அவன் அறத்தை கடைபிடிப்பவன். இந்த பாடல் கொடையை பற்றி கொடை என்று நாங்கள் கூறியிருந்தாலும் அந்த அறத்தினை போற்றி பாடுகின்ற பேகன். சங்ககால மன்னர்களை பொறுத்தவரை அறத்தின்படி நடப்பவர்கள். அறத்து 6 வழி நுகழும் பூக்கை என்று சொல்லுவார்கள். அறத்தின்படி நடக்கின்ற கொள்கையினை உடையவன் சங்ககால குறுநில மன்னர்கள், முடிவுடைய மூவியங்கள். அதே போல அறத்தினை போற்றி பாடுகின்ற பேகன் உங்களுக்கு தெரியும். அது மயிலுக்கே போர்வையினை கொடுத்தவன் பேகன். பாரி முல்லைக்கு தேரை கொடுத்ததை போல பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்தவன். கடாயானை கலக்கா பேகன். உடா போற ஆகுதலிருந்தும் படாவை மஞ்சைக்கு ஈந்தவன் கடாயானை பேகன் என்ற ஒரு பாடலும் புறநானூற்று பாடலில் இருக்கிறது. மயில் உடுக்காது போர்க்காது என்று தெரிந்திருந்தாலும் கூட மயிலுக்கு போர்வையினை கொடுத்தவன். அதே போல இந்த பாடலில் அவனுடைய அறத்தினை போற்றி வாழுகின்ற பேகனின் கொடை எப்படி சொல்லப்படுகிறது? அதில் எல்லோருக்கும் வரையறையின்றி கொடை செய்கின்ற பேகன் எல்லோருடனும் போர் செய்ய மாட்டான். இது அவனுடைய அறம். எல்லோருக்கும் கொடுப்பான், வரையறையின்றி கொடுப்பான், ஆனால் எல்லோருடனும் போர் செய்ய மாட்டான். வீரோடன் மட்டுமே அவன் போர் செய்வன். அடுத்தவரை கொடை செய்கின்ற போதும் அறத்தினை கடைபிடிக்கும் பேகன் போர் செய்கின்ற போதும் அறத்தினை கடைபிடிப்பவனாக கூறப்படுது. அவன் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல மாணவர்களே, கொடையை எல்லோருக்கும் கொடுப்பான். ஆனால் உண்மையிலே போரிலே அறத்தை கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம். ஆனால் எல்லோருக்கும் கொடையினை கொடுக்கின்ற அந்த பேகன், அதாவது போர் செய்கின்ற பொழுதும் கூட அறத்தினை கடைபிடிப்பவன். ஆவும் ஆணின பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் தென்குளன் வாழனருக்கு அரங்கடனருக்கும் பெண்போர் புதல்வரை பெறாதோரும் எம்மங்கு கடிதமும் மும்மரும் சேர்மின் என்ற ஒரு சங்ககால பாடல் இப்பொழுது ஞாபகம் வருகிறது. அரசர்கள் போருக்கு செல்லுகின்ற போது அயல் நாட்டில் இருக்கின்ற பசுக்கள், பெண்கள், நோயுடையவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பு இடத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி போட்டுத்தான் போர் செய்வார்கள். அந்த அளவு அறமுடையவர்கள். அதே போல பேகனும் இந்த இடத்திலே அறம், அதாவது படைமடம் படான் பிறர் படை மயங்குறினே
பிறர் படை மயங்குரிமை படை படம் படம். கொடை செய்கின்ற போது மீண்டும் அந்த கொடை செய்கின்ற பொழுது அறத்தினை கடைபிடிக்கின்ற பிறன், போர் செய்கின்ற போது மரத்தினை கடைபிடிப்பவனாக இங்கே குறிப்பிடப்பட்டது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இப்பொழுது இதிலே 12 புள்ளிகள் சங்க பாடல்கள். எந்த பாடல்களும் வரலாம். இளமை வாரர் வளராசை சென்றோர் வரலாம், கண்டுதன் பயமுறை மாந்தி வரலாம், பூவோடு குறையும் கண்ணு மீது வரலாம். நாங்கள் ஒரு பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றோம். இந்த பாடலுடைய கண்ணோட்டத்திலே ஏனைய பாடல்களையும் நீங்கள் படிக்கின்ற பொழுது நீங்கள் உயர் புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது சங்க பாடலுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது கம்பராமாயண பாடல். இந்த முதலாவது வினா ஆனா ஆவண்ணா என்ற பகுதிகளை கொண்டிருக்கும். இந்த முதலாவது வினா ஆனா ஆவண்ணா என்ற 2 பகுதிகளை கொண்டிருக்கும். இதற்கு 12 புள்ளிகள், இதற்கு 12 புள்ளிகள். இந்த இடத்துல 24 புள்ளிகளை நீங்கள் பெறுவதற்கு முடியும். 24 புள்ளிகள். அடுத்த 12 புள்ளிகளை பெறுவதற்கான ஒரு போராட்டம் உங்களுக்கு இந்த 2வது பாடல் அமைந்திருக்கிறது. இந்த 2வது பாடலிலே எது வரும் என்பது 100% சொல்ல முடியாது. ஆனால் தற்காலத்திலே கம்பராமாயண பாடல்கள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே திரும்பாவணி காவியத்தினுடைய ஒரு பாடலையும் போடலாம், அமரநாதி பிரானிலே ஒரு பாடலையும் போடலாம், காரணமாலையிலே ஒரு பாடலையும் போடலாம். எனவே அந்த எல்லா பாடல்களையும் மாணவர்கள் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, கம்பராமாயணம் மட்டும்தான் வரும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. சில வழிகளிலே வேறு ஒரு பாடல் வருகின்ற பொழுது நீங்கள் ஒரு 12 புள்ளிகளை விளக்குகின்ற ஒரு கட்டாயம். ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு கேள்விக்கான விடையை நாங்கள் இவ்வளவு படித்து 15 புள்ளிகளை தான் பெறுகின்றோம். இந்த பாடலை செய்கின்ற பொழுது எங்களுக்கு 12 புள்ளிகள் கிடைக்கிறது. எனவே எங்களுடைய கம்பராமாயண பாடல் முழுவதையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெரும்பாலும் கம்பராமாயணத்தினால் இந்த 2வது பாடலை போடுகின்ற வழக்கம் காணப்படுகின்றது. இதில் கம்பராமாயணத்தினுடைய புகைப்படத்தில் ஒரு பாடலை இந்த இடத்திலே நாங்கள் போட்டிருக்கின்றோம். இந்த பாடலிடம் இருந்த சந்தர்ப்பத்தை விளக்குக, பாடலில் கையாளப்பட்டுள்ள அணியை விளக்குக, ராமன் மீது லக்குமணன் கொண்டுள்ள பாசம் புறப்படுவதை எடுத்து காட்டுக. இதில் முக்கியமான விடயம், இந்த பாடலுக்கான பொருளையும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சந்தர்ப்பங்கள் இந்த இடத்துல வரும் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. பொருளையும் கேட்கலாம், சந்தர்ப்பத்தையும் கேட்கலாம். எனவே இந்த விடயங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் சந்தர்ப்பத்தை மட்டும் பார்க்காமல் பாடலுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளுகின்ற தன்மை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அந்த இடத்துல இந்த பாடல் உங்களுக்கு தெரியும். முதல் பரதனுடைய சேனையானது கங்கைக்கரைக்கு வருகிறது. அந்த கங்கைக்கரைக்கு வந்ததுமே புகன் கடுங்கோபம் கொண்டு போர் சன்னத்தனாகி வீராவேசம் கொண்டு வீர உரைகளை பகர்கின்றான். ஆட நெடுந்திரி ஆறு கடந்து இவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் இல்லாரோ, தோழமை என்றவன் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தில் நின்று என ஏசாரோ என்று கடுங்கோபம் கொள்ளுகின்றான். கடுங்கோபம் கொண்டதன் பிற்பாடு தன்னுடைய வேடர் சேனைகளுக்கெல்லாம் தன்னுடைய வீர ஆவேசங்களை கூறியதன் பிற்பாடு அங்கு அந்த கரையிலே உள்ள பரதனுடைய கோலத்தை காணுகிறார். இதில் மாணவர்கள் இந்த கம்பராமாயணத்தில் சில பகுதிகளை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். இப்போ குவனுடைய சீற்ற உரை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது குவனுடைய சீற்ற உரை 14வது பாடலில் இருந்து 23வது பாடல் மட்டும் குவனின் சீற்ற உரை. இந்த 13வது பாடலில் இருந்து 23வது பாடல் மட்டும் குவனுடைய சீற்ற உரை சீற்ற உரையில் ஒரு பாடல் போடுகின்ற பொழுது அதனுடைய சந்தர்ப்பங்கள் ஒன்றுதான், சந்தர்ப்பங்கள் மாறாது. அதே போல பரதனுடைய சேனையை கண்டு குவன் கோபம் அடைகின்ற பொழுது அந்த கோபத்துக்கான சந்தர்ப்பம் ஒன்று. எனவே பரதனுடைய நிலையை கண்டு குவன் மனம் மாறுகின்றான். இடுக்கன் ஒன்றுடையான் உடையாத அன்புடையான் கொண்டதவ வீடமே கொண்டான் குறிப்பெல்லாம் கண்டு வந்து வியக்கின்றேன் என்று தந்துரை தனிவாயில் தனியேதான் செல்லுகின்றான். அவனுடைய பரதனுடைய தோற்றத்தினை கண்டு குவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய படைகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த இடங்களை எல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், நான் சென்று வருகிறேன், அவனுடைய மனக்குறிப்பியெல்லாம் அறிந்து கொண்டு வருகிறேன் என்று அந்த வடகரைக்கு செல்லுகின்றான். வடகரைக்கு சென்று குவனை பரதன் கட்டித்தழுவ பரதன் குவனை கட்டித்தழுவுகிறார். பெரிய ஒரு மாற்றம் அங்கே நடக்கிறது. வந்து எதிரே தொழுதானை மலனுக்கும் அந்தனும் அறிவனங்கும் அவனும் அவனுடைய பாதத்திலே விழுந்தான்.
தலைவிர புலிஞர் வேந்தன் தாமரை செங்கன்னானை எழுதினும் உயர்ந்ததோடாய் எய்தியது என்ன என்ன முழுது உலகு அளித்த சிந்தைய தந்தைய முன்னோர் மறைவின்று மடிவினான் அதனை நீக்க மன்னனை கொணர்வான் என்றான். இதை கேட்டதும் குவன் அதிர்ச்சி அடைந்தான். அப்பொழுது பரதன் சொல்லுகின்றான், மன்னனை அழைத்து வருவதற்காக நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லியதும் இரண்டு பேருமே மிக்க நெருக்கம் கொள்ளுகிறார்கள். பரதன் மீதான குவனிடத்தில் இருந்த கோபமானது அறவை இல்லாமல் போகிறது. அப்பொழுது குவன் பரதனை சிறப்பாக வாழ்த்தியதன் பிற்பாடு அதனுடைய பின்னுள்ள பகுதிகள் ஒரு ராமனுடைய லக்ஷ்மணனுடைய நிலையினை பற்றி சொல்லுகின்ற பகுதிகளாக அமைந்திருக்கின்றன. இந்த நேரத்திலே பரதனிடம் குகன் என்ன செய்கிறான் என்றால் கேட்கிறான், என்னுடைய அண்ணன் உறங்கிய இடம், ராமன் உறங்கிய இடம் அவ்வழி அவனை நோக்கி அருதருவாரி என்ன செவ்வழி உள்ளத்து அண்ணல், அவ்வழி அவனை நோக்கி அருதருவாரி என்ன செவ்வழி உள்ளத்து அண்ணல், நம்முன் அவ்வழி உரைந்தான், நம்முன் அவன். என்னுடைய அண்ணா எந்த இடத்திலே இரவை கழித்தார், பொழுதனை கழித்தார் என்று கேட்க, இவ்வழி வீர யானை காட்டுவேன் என்றான். பரதன் கேட்டான், அந்த அப்பொழுது அவ்வழி அவனை நோக்கி அருள்தரு வாரி என்ன செவ்வழி உள்ளத்து அண்ணல் தென்திசை கைகள் கூப்பி நம்முன் அவ்வழி உரைந்தான். அந்த இடத்துக்கு வருகின்றேன். இந்த பாட்டு இடம் பெற்றிருக்கிறது. பரதன் கேட்கின்றான், அவ்வழி அவனை நோக்கி அருள்தரு வாரி என்ன செவ்வழி உள்ளத்து அண்ணல் தென்திசை கைகள் கூப்பி நம்முன் அவ்வழி உரைந்தான். நம்முடைய அண்ணனாகிய ராமன் இவ்விடத்திலே இரவு பொழுதை கழித்தானுங்க, இவ்வழி வீர இந்த இடத்தில் தான் கழித்தான், எழுக என்று அவன் புறப்பட்டு அந்த இடத்திலே இந்த பாடல் வருகிறது. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றி கையுடன் வெய்து உயிர்ப்போடும் வீரன் கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்கள் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பளவும் என்றான் இமைப்பிரன் ஆயிரம் என்றான். ராமனுடைய இடத்தினை அடைந்ததன் பிற்பாடு பரதன் பெருந்துன்பம் அடைகின்றான். காரண கடிது சென்றான். கல்லடை படுத்த புள்ளி வாரசலை வள்ளல் வைகிய பள்ளி கண்டான். பார்மிசை பதைத்து விழுந்தான். பருவரப் பரவு விற்கான். வார்மணி புனலால் மண்ணை மண்ணு நீர் ஆட்டுகிறான். பரதன் பெருந்துயர் அடைந்ததன் பிற்பாடு இந்த பரதன் கேட்கிறான், அடுத்ததாக இந்த லக்ஷ்மணன் எங்கு தங்கியிருந்தான், லக்ஷ்மணன் எப்படி பொழுதை கழித்தான். அப்பொழுது இந்த பாடல் வருவதை நாங்கள் காணலாம். இது லக்ஷ்மணனுடைய நிலையை எடுத்து சொல்லுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலுடைய விடயத்துக்கு வருகின்றேன். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. அல்லை என்பது இரவு. அல்லை ஆண்டு அமைந்த மேனி இருளையொத்த மேனியுடைய அழகன் ராமன். ராமனை அழகன் என்று சொல்லுகின்றான். அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன். இது குகன் அந்த ராமன் மீது கொண்டிருந்த பெரிய ஒரு ஈடுபாடு. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. அவள் என்பது இங்கே சீதா பிராட்டியை குறிக்கிறது. துஞ்ச வில்லை ஊன்றிய கையுடன் வெய்து உயிர்ப்போடும், வில்லை ஊன்றியபடி வெய்து உயிர்ப்போடும் பெருமூச்சு விட்டுக் கொண்டு விட்டவாறு கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், இதோட விழிப்பு, கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கண்ணீர் நீர் சொரிய கங்குள் எல்லை காண்பு அளவு நின்றான் இமைப்பிரன் ஆயிரம் என்றான். இதன் குவன் சொல்வது. குவன் சொல்லுகிற இந்த வழி கல்லை ஆண்டு அமைந்த உயர்ந்த தோளாய், இந்த வரிவானது பரதனை குறித்து வருகின்ற வரி. கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் கற்றுனை போன்ற மலையை போன்ற நிலையை போன்ற தோள்களை உடையவனே, அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச. இருளை போன்ற மேனியுடைய ராமனும் சீதையும் உறங்கிக் கொண்டிருக்க வில்லை ஊன்றிய கையோடும் வில்லினை ஊன்றிக்கொண்டு வெயில் உயிர்ப்போடும் பெருமூச்சினை விட்டபடி வீரன் கண்கள் நீர் சொரிய, கண்களிலிருந்து நீரை விட்டவாறு கங்குள் எல்லை காண்புகளும், கங்குள் என்பது இரவு, கங்குள் எல்லை காண்புகளும் அந்த இரவு பொழுதினுடைய முடிவை அப்படி என்றால் விடியும் வரையும் நின்றான். நின்றபடியே காவல் செய்தான் இமைப்பிரன் நயனம். நயனம் என்பது கண். நித்திரை கொள்ளாமல் அவன் காவல் செய்தான். உண்மையிலே கம்பராமாயணத்திலே இலக்குமன் ராமன் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருந்தான், அண்ணன் மீது கொண்டிருந்த பாசம் என்பது மிக முக்கியம். அதான் ராமன் மீது இலக்குமணன் கொண்டுள்ள பாசம் புலப்படுவது எடுத்து காட்டுகிறது. இலக்குமணன் கொண்டுள்ள பாசம் எப்படி நின்றான் என்றால் வில்லை ஊன்றிய கையோடும் வில்லினை ஏந்தியவாறு பாதுகாப்புக்காக. ராமனுக்கு நடந்து விட்டால் ராமனை பாதுகாப்பது. வில்லை ஊன்றி வெயில் உயிர் போடும். ராமனுக்கு இத்தகைய துன்பம் வந்து விட்டதே என்று துன்பப்பட்டுக் கொண்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டு
கண்கள் நீர் சொரிய, அந்த துன்பத்தை தாங்க முடியாத கண்களிலே நீரை விட்டுக் கொண்டு கங்குள் எல்லை காண்புகளவும் இரவினுடைய அந்த விடியற் பொழுது வரைக்கும், இரவு முடிந்து அந்த விடியற் காலை வரைக்கும் நின்றான். நின்றபடியே காவல் செய்தான். அவர்கள் இருவரும் நித்திரை செய்ய அழகனும் அவளும் ராமனும் சீதையும் நித்திரை கொள்ள இமைப்பிரண்டாயிரம் நித்திரை கொள்ளாமல் காவல் செய்தார். லக்குவணன் இந்த பாடலுடைய சந்தர்ப்பத்தை எழுதுகின்ற பொழுது மாணவர்கள் அதனை மிகவும் சிறப்பாக எழுத வேண்டும். சில மாணவர்கள் சந்தர்ப்பம் எழுதுகிற பொழுது 2-3 பக்கங்களில் எழுதுவார்கள். கம்பராமாயணத்தை பற்றி எழுதுவார்கள், குகப்படலத்தை பற்றி எழுதுவார்கள். இந்த பாடல் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த பாடல் இடம்பெற்ற அந்த அதனுடைய பின்புலம் என்று அதான் முதல் நான் தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். இந்த பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பம் வேடர்களை இந்த இடத்தை பாருங்கள் என்று சொல்லி வேடர்களுக்கு சொல்லிவிட்டு வடகரைக்கு குகன் வருகின்றான். வடகரைக்கு வந்த குகன் பரதனுடைய நல்லுள்ளத்தை காணுகின்றான். அப்பொழுது பரதன் ராமன் தங்கியிருந்த இடத்தை கேட்கின்றான். அதன் பிற்பாடு லக்குமணன் தங்கியிருந்த இடத்தை கேட்கின்றான். லக்குமணன் தங்கியிருந்த இடத்தை கேட்ட பொழுது குகன் கூறுகின்றான் விடை. எனவே அதனுடைய சந்தர்ப்பத்தை இடம்பெறும் சந்தர்ப்பம் இப்பாட்டு இடம்பெறும் சந்தர்ப்பத்தை விளக்கு. நான் 2 விடயங்களை நான் கூறியிருக்கிறேன். இது கொஞ்சம் விளக்கமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வாறு எழுதினாலே போதுமானது. பாருங்கள் சந்தர்ப்பத்தை. கங்கையாற்றின் வடகரையிலே குகன் பரதனை சந்தித்த போது ஒரு விடயம். கங்கையாற்றினுடைய வடகரையிலே குகன் பரதனை சந்தித்த போது லக்குமணனின் நிலை குறித்து பரதன் வினவ, லக்குமணன் எங்கு தங்கியிருந்தான் என்று பரதன் வினவ குகன் பதிலளிக்கும் சந்தர்ப்பம். விடம் எழுதினால் போதுமானது. அதிக அளவு எழுத வேண்டிய தேவை இதுக்கு கிடையாது. அதிக அளவு எழுதினால் அதுக்கு புள்ளி நிச்சயமாக குறையும். இது ஒரு கொஞ்சம் விரிவாக சொல்கிறேன். கங்கையாற்றின் தென்கரையிலே இருந்து, கங்கையாற்றினுடைய தென்கரையில் இருந்து தனி நாவாய் மூலம் ஒரு படகின் மூலம் வடகரை வந்தடைந்த குகன் பரதனின் உண்மை நிலையினை அறிந்து, பரதனுடைய உண்மை நிலையை அறிந்து, பரதன் சொல்லிப்பட்ட மன்னனை கொணர்வான், இங்கே நான் ராமனை அழைத்து வருவதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் உண்மையிலேயே உணர்ந்து அறிந்து பரதனோடு நெருக்கம் கொண்ட போது பரதன் லக்குமணனின் நலனை விசாரிக்க குகன் விடைபெறுகின்ற சந்தர்ப்பம். விளங்கமானவர்களே, அப்ப இதுல 2 சந்தர்ப்பங்களை நான் சொல்லியிருக்கேன். இந்த சந்தர்ப்பங்கள் உங்களுடைய மொழிகளையும் மாறும். இப்படி சுருக்கமாக நீங்க இந்த சந்தர்ப்பத்தை எழுதினாலும் அது நீங்க புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கேள்வி வருகின்றேன். பாடலில் கையாளப்பட்டுள்ள அணியினை விளக்கு. அப்ப 4 புள்ளிகளாக வருகின்ற பொழுது இதற்கு 2 புள்ளிகள், இதற்கு 2 புள்ளிகள் என்று போட 2 அணிகள் வருகின்ற போது 2 அணிகளை நீங்கள் எழுத வேண்டும். சில வழிகளில் அவசரத்தில் மாணவர்கள் ஒரு அணியை மட்டும் இனங்கண்டு விட்டு டக்குன்னு அடுத்த கேள்விக்கு சென்று விடுவார்கள். எனவே 2 அணிகள் இருக்கின்ற போது அந்த 2 அணிகளை நீங்கள் காணலாம். சில வழிகளில் பாடலிலே 3 உவமையணிகள் இருக்கின்ற போது அதில் 2 உவமையணிகளை மட்டும் குறிப்பிட்டால் போதுமானதாக 4 புள்ளிகளை வழங்குகின்ற சந்தர்ப்பங்கள் தேசிய பரீட்சை திருத்துகின்ற பொழுது நாங்கள் அவதானிக்கின்றோம். அப்ப இதில் வருகின்ற போது முதலாவது உவமையணி அல்லையாண்டு அமைந்த மேனி இருளை ஒத்த மேனி. அல்லை என்பது இருள், இருளை ஒத்த மேனி ராமனுடைய மேனி. இந்த முதல் வரி அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவனும் துஞ்ச வில்லை உண்மை கையோடு அதனால இருக்கிறது. அப்ப ஓமேயம் மேனி, ஓமான வீருள், ஓமேயம் ராமனுடைய மேனி, ஓமான வீருள் பொதுத்தன்மை கருவி. இது ஒரு ஓமேனி. 2வது ஓமேனிக்கு நாங்கள் இருக்கிறோம். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் மலை போன்ற தோளினை உடையவன். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், உயர்ந்த தோளாய், கட்டுமை போன்ற அல்லது மலை போன்ற தோளினை உடையவன். அது பரதனை குறித்து வருகின்றது. கல்லையாண்டு அமைந்த தோளாயி அல்லையாண்டு அமைந்த அழகனும் அவனும் துஞ்ச வில்லை உண்டி கையோடும் வெய்து உயிர்ப்படும் கங்குள் எல்லை காண்பதும் என்றான். அப்ப இது கல்லையாண்டு உயர்ந்த தோளாய் மலை போன்ற தோளினை உடையவன். உவமானம் மலை, உவமேயம் தோள்கள், பொதுத்தன்மை வலிமை அல்லது திண்மை. 2 உவமையணிகள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 உவமைகளையும் நீங்கள் தெளிவாக இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இதுபோல கம்பராமாயணம் புகப்படலத்தில் இருக்கின்ற எல்லா பாடல்களிலும் வருகின்ற பாடல்களில் பாருங்கள் மாணவர்களே.
உருவக அணிகள் அமைந்திருக்கும், தற்குறிப்பேற்ற அணிகள் இருக்கிறது, உயர்நிலை வீழ்ச்சி இருக்கிறது, தேர்வாவணிகாவிய பாடல்களிலே பல அணிகள் இருக்கிறது. இவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வழியில் வருவோம். இதில் மூன்றாவது வினா, ராமன் மீது லக்ஷ்மணன் கொண்டுள்ள பாசம் புலப்படுவதை எடுத்து காட்டுது. நான் முதலில் ஏற்கனவே அந்த ஒவ்வொரு விடயங்களாக நான் குறிப்பிட்டேன். அந்த லக்ஷ்மணன் எவ்வாறு காவல் செய்தான், ராமனின் நிலையை எண்ணி பெருமூச்சு விடுதல், வில்லை ஒன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்படும், வெய்து உயிர்ப்பு கொடிய பெருமூச்சினை விட்டுக்கொண்டு, அதான் முதலாவது விஷயம், வெய்து உயிர்ப்படும். அந்த இரண்டாவது வரியிலே வருகின்றது, பாடலில் நீங்கள் பார்த்தால் இரண்டாவது வரியிலே வருகின்றது வெய்து உயிர்ப்படும், பெருமூச்சு விட்டபடி கண்ணீர் சிந்தியவாறு, கண்ணீர் சிந்தியவாறு. இரவிலே இமைப்பிலன் நயனம் என்ற வரி வருகிறது பாடல். இமைப்பிலன் நயனம், நித்திரை கொள்ளாமல், இரவிலே நித்திரை கொள்ளாமல் என்றது. நின்றபடியே காவல் செய்தான். இந்த 4 விடயங்களில் ராமன் மீது லக்ஷ்மணன் கொண்ட பாசத்தை எடுத்துக்காட்டுகிறது. அவை இந்த பாடலுடைய பொருளை நன்றாக தெரிகின்ற பொழுதுதான், பாடலுடைய பொருளை நன்றாக விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அதற்குரிய விடைகளையும் நீங்கள் என்ன கேள்வி வந்தாலும் அதில் விடையளிக்க முடியும். இப்பொழுது நாங்கள் பகுதி ஒன்றிலே இருந்து அமைந்திருக்கின்ற புறநானூற்று பாடல் ஒன்றினையும், அடுத்ததாக நாங்கள் ஒரு கம்பராமாயண செய்தியையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 3வது வினாத்தாளை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகிறோம். 2வது வினா. முதலாவது வினா கட்டாயமானது. 2வது இந்த வினா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கின்றது, ஒரு கவிதை வேணும் அல்லது உரைநடை வேணும். இது 16 புள்ளிகளுக்குரியதாக வரும். முதலாவது வினாவை பொறுத்தவரையிலே அதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றேன். அதில் 12 24 புள்ளிகளை நீங்கள் மாணவர்கள் பெறுகின்றீர்கள். இதிலே நீங்கள் கவிதையை செய்தால் 16 புள்ளி, உரைநடையை செய்தால் 16 புள்ளி. ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும், அதில் 16 புள்ளிகள். எனவே இதில் 40 புள்ளிகளை நீங்கள் பெறுகின்றீர்கள். இவ்வளவும் பகுதி ஒன்றுக்குரியதாகவே கருதப்படும் 40 புள்ளிகள். அதன் பின்னர் நீங்கள் 3 வினாக்களை நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள். இதிலே ஒரு கவிதை வந்திருக்கின்றது. எங்களோட தமிழ் சிலபஸிலே மொத்தம் 13 கவிதைகள் அமைந்திருக்கிறது. இந்த கவிதைக்கு நீங்கள் விடை அளிக்கின்ற பொழுது அதற்கு கீழே ரோமன் இலக்கத்திலே 4 வினாக்கள் வினவப்படும். ஒன்றுக்கு 4 புள்ளிகள், 4 தர 4 16 புள்ளிகள் இதற்கு வழங்கப்படுகிறது. இந்த 13 கவிதைகளை படிக்கின்ற பொழுது இதில் ஒரு கவிதை உங்களுக்கு சோதனைக்கு வரும். அந்த 4 வரி நீங்கள் இந்த கேள்வியை தெரிவு செய்கின்ற பொழுது முதலில் நீங்கள் இந்த படித்த கவிதையாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக இந்த 4 கேள்விகளையும் பாருங்கள். இந்த 4 கேள்விகள் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கிறதா, உங்களால் செய்ய முடியுமா? சில பேருக்கு 3 கேள்விகளை செய்யக்கூடியதாக இருக்கும், ஒரு கேள்வி செய்ய முடியாமல். எனவே அடுத்த உரைநடையை பார்த்து அந்த உரைநடையிலே இருக்கிற 4 கேள்விகளை பாருங்கள், உங்களுக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கிறதா. அந்த உரைநடை எங்கிருந்து வரும் உங்களுக்கு தெரியும். அதனுடைய சிலபஸில் இருக்கின்ற சிறுகதையில் இருந்து வரலாம், நாவலில் இருந்து வரலாம், கட்டுரையில் இருந்து வரலாம், உரைநடை பகுதியில் இருந்து வரலாம். அப்போ அதற்கு 16 மாதம் அது அல்லது இதை நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று. எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது. இந்த 2 பகுதிகளையுமே பரீட்சை மண்டபத்தில் செய்து போட்டு வருத்தத்தோடு திரும்பி வந்த மாணவர்கள் இருக்கிறார். பல பரீட்சைகளை எழுதியிருந்தாலும் ஆனாவையும் செய்கிறார்கள், ஆவண்ணாவையும் செய்கிறார்கள் சிலர். ஒன்று இந்த 2 விடயங்களையும் நீங்கள் எடுத்தொடர்பிய கவிதைகளை செய்யாமல் கவிதைக்கு கீழுள்ள வினாக்களை நீங்கள் பாருங்கள். இந்த வினாக்கள் உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கிறதா அதை பார்க்கணும். அதில் செய்ய முடியாத உரைநடையை பார்த்து அதில் செய்யக்கூடிய ஒப்பிட்டு 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து எது உங்களால் விடையளிக்க முடியுமோ அதை முதலில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். கவிதையை தந்துவிட்டு அதில் கேள்வி இருக்கின்ற பொழுது பெரும்பாலும் அந்த கவிதையில் இடம்பெற்றிருக்கின்ற வரிகளை எடுத்துக்காட்டி அதில் எவ்வளவு கேள்விகளை கேட்பார். சென்ற தடவை சோதனையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த அடியினை போட்டு ஒரு வினாவினார்கள். பல மாணவர்கள் அதற்கு விடைகளை பொருத்தமான விடையை அளிக்கின்றனர். எனவே அது உங்களுடைய இயலுமை. அது பரீட்சை மண்டபத்திலே நீங்கள் படித்த கவிதை வந்திருக்கும், அதனுடைய வினாக்களை பார்த்து உரைநடையும் பார்த்து அதனுடைய கேள்வியை நீங்கள் தெளிவாக எழுத வேண்டும். இதற்கான விடையை மிகவும் அதிகமாக எழுத தேவையும் இல்லை. கேட்கப்படுற கேள்விக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான விடையை நீங்கள் எழுதுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். சரி மாணவர்களே, இதில் ஒரு கவிதைக்கு வருகின்றேன். இது கவிஞன் என்ற கவிதையிலே தரப்பட்டிருக்கின்றது.
ஒரு சிறப்பான கவிதை. ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கவிஞன் எப்படி இருக்கக்கூடாது, எவை கவிதைகள் இல்லை, எப்படிப்பட்டவை கவிதைகள் ஆகாது, இந்த கவிஞருக்குரிய இலக்கணமாக பாரதியார் விளங்கினார் என்பதுதான் இந்த கவிதை சொல்கின்ற விஷயம். இந்த கவிதையை எழுதுகின்ற பொழுது உண்மையிலே ஒரு கவிஞனை பற்றியதான ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த கவிதையிலே ஆரம்பத்தில் இருந்து சொன்னாலும், ஆனால் கவிதையுடைய இறுதியிலே பாரதியை குறிப்பிடுகிறார். எனவே பாரதியை மனதில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட கவிதை இந்த கவிதை. பாரதியை மனதிலே வைத்துக் கொண்டு இந்த கவிதையானது எழுதப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு கவிதை. கவிதைக்கு வருகின்றோம். பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல, பாட்டென்றால் பண்டிதர்க்கு உரியதல்ல. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல உணர்ச்சியால் ஊற்றெடுத்து ஒளியால் ஏங்கி வாடுகின்ற மக்களிடம் மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கு மாற்றல் கூடுகின்ற கொள்கையாலை குமுறுகின்ற எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளறிய கவிஞர் ஆவான். பஞ்சனையில் வீட்டிலிருந்து பணவர் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும், பாரால் வேந்தற்கு அஞ்சியவர் ஆணைவழி அடங்கி நின்று ஆக்குகின்ற கவிதைகளும் அழிந்து போகும். கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானினும் கனல் வீசி எரிமலை தீக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்க பெற்று விருந்தளிக்கும் விரலோனை கவிஞன் ஆவான். கவிஞன் கற்கண்டே செழிந்தேனே கனியே என்று கலகலப்பாய் சோப்பெயர்கள் ஒன்று சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் சொன்னதற்கே தெரியாமல் தொலைந்து போகும். விற்கொண்டு வீரன் விடும் அம்பை போல விசை கூடும் அறிவிப்போர் தலை தாங்கி தற்கொண்ட புலமை விரி சொல்லால் சாற்றுகின்ற கவிதைகள் எஞ்ஞான்றும் சாவதில்லை. அம்மானை பள்ளியிலற்றி கலம்பகவென பார்த்து பார்த்து விம்மாமல் பொறுமாமல் கண்ணீர் விட்டு விலைக்கு மாரடிக்கு மெல்லியர் போல சும்மா ஒரு கவிதை செய்வோர் கவிதை அல்ல. இவ்வாறு சும்மா கவிதைகளை பாடுகின்ற ஒரு கவிதை அல்ல. தன்மான தொழிலால் உலகை ஓம்பும் தனியாற்றல் வீறு பெற்றோர் கவிஞராவான். பாட்டுக்கோர் புலவன் என்றும் தமிழ்நாடு போற்றும் பாரதியின் கவிதை ஆற்றல் நாட்டுக்கோர் போர் வரியை ஊட்டி நற்றமலுக்க மரமலர்ச்சி நெருங்கொண்டோம். வீட்டுக்குள் வீட்டிலிருந்து விண்ணப்ப பதிகங்கள் பாடுவோரை ஏட்டுக்குள் கவிஞர் என்று எழுதினாலும் இரவாத கவிஞரையே உலகம் இருக்கும். இந்த கவிதையை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது கவிதை. பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல, பாட்டென்றால் பண்டிதர்க்கே உரிமை இல்லை. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல உணர்ச்சியால் ஊற்றெடுத்து ஒளியால் ஏங்கி வாடுகின்ற மக்களிடம் மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கு மாற்றல் கூடுகின்ற கொள்கையால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே கவிஞன் ஆவான். அருமையான கவிதை. யார் கவிஞர்? பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல, பாட்டை பாடுகின்ற எல்லோருமே கவிஞர்களாக மாட்டார்கள். பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. குறிப்பிட வேண்டும், பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. ஒரு கவிதையாக சில விடயங்களை குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும். பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. நான் இந்த இடத்துல நாங்கள் இதை கேள்வியாக போடவில்லை. ஆனால் பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. இந்த அடிகளினூடாக கவிதை வெளிப்படுத்த விளைகின்ற விடயம் என்ன என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. உண்மையிலேயே இது முக்கியமான விஷயம். பண்டிதர் என்பது நன்கு படித்தவர்கள், கல்வியை உடையவர்கள். ஆனால் பாட்டை பாடுவது என்பது, கவிதை எழுதுவது என்பது பண்டிதருக்கு மட்டும் உரிமை இல்லை. அப்படி என்றால் கவிதை எழுதுவதற்கும் கல்விக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஒரு கல்வி ஆற்றல் என்பதும் ஆற்றலுக்கும் கவிதையினுடைய படைப்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றுதான் நீங்க சொல்றாங்க. இந்த கவிதை பாரதியை மனதில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட கவிதை என்று நான் சொல்லியிருந்தேன். பாரதியார் ஒரு பண்டிதர் இல்லை. எனவே கவிதை படைக்கிற ஆற்றல் என்பதற்கும் ஒருவருடைய கல்வி அறிவிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதைத்தான் இந்த பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை என்ற வரி சொல்லியிருக்கிறது. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல உணர்ச்சியால் ஊற்றெடுத்து ஒளியாலங்கி வாடுகின்ற மக்களிடம் மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கு மாற்றல் கூடுகின்ற கொள்கையாளை எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியை கவிஞனாவான். ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல ஒரு உவமையணி வந்திருக்கிறது. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடும். அப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை போல உணர்ச்சி பெருக்கெடுத்து வாடுகின்ற மக்களிடம் மாற்றி கொள்ள துன்பப்படுகின்ற மக்களினுடைய மாற்றுமைக்காக மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கும் மாற்றல், அவருடைய வாழ்க்கையினுடைய மறுமலர்ச்சிக்காக ஒரு பெருமைக்குரிய வாழ்வை வழங்குகின்ற வகையில் கொள்கையுடன், ஒரு கொள்கை பற்றுடன் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான். கோளரியே கவிஞனாவான். இது ஒரு உருவகம்.
கோளரி என்பது சிங்கம். அவர் கவிஞன் எப்படிப்பட்டவன் என்றால் அவர் ஒரு சிங்கம். ஏன் சிங்கம் கவிஞன்? ஏதாவது ஒன்று வருகின்ற பொழுது, இந்த கோளரி என்று வருகின்ற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், என்னத்திற்காக அப்படி கவிஞர் சொல்லுகின்றார். சிங்கம் அஞ்சாது, பயம் கொள்ளாது. அதே போல ஒரு கவிஞர் என்பவன் பயம் கொள்ளாது, அஞ்சாமல் மக்களுக்காக கவிதையினை படைக்கின்றானோ அவனே கவிஞன். அது பண்டிதர்களாக மட்டும்தான் முடியும் என்றல்ல, படித்தவர்களால் முடியும் என்றல்ல. மக்களுக்காக உணர்ச்சி பெருக்கோட ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடும். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதை இருக்க உண்மையாகிறது. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது என்பது ஒரு இயற்கை, இயல்பான விடயம். அதே போல கவிஞனுடைய உணர்ச்சி என்பதும் ஒரு இயல்பாக உண்டாகும். உணர்ச்சி பெருக்கு, வெள்ளப்பெருக்கு இங்கே ஓமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையாகவே இந்த கவிதையை இந்த ஓமை கையாளப்பட்டிருக்கிறது. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல வெள்ளம் பெருக்கெடுத்து எவ்வாறு முன்னோக்கி ஒரு பாய்ந்து செல்வது என்பது ஒரு இயற்கையான விடயமோ, அதை போலதான் கவிஞருக்கும் உணர்ச்சி பெருக்கு ஏற்பட வேண்டும். அந்த உணர்ச்சி பெருக்கு எதற்காக அமைய வேண்டும்? மக்களினுடைய விடுதலைக்காக அமைய வேண்டும். வாடுகின்ற மக்களிடம் ஆட்சி கொள்ள மறுமலர்ச்சி பெருபார்வை வழங்குமாற்று கூடுகின்ற கொள்கையால் எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கோளரியை கவிஞனாவான். உள்ளம் குமுறி கவிதையை படைக்கின்ற ஒரு கோளரி சிங்கம் கவிஞனாவான். எனவே இந்த கவிதையின் முதலாவது, இந்த கவிதையிலே ஒரு கவிஞருக்குரிய இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது. அதன் முதலாவது கேள்வியாக அதை இதிலே தந்திருக்கின்றோம். ஒரு கவிஞருக்குரிய இலக்கணமாக இந்த கவிதையில் கூறப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இவை. கவிஞரை பற்றி கூறுகின்றார். ஒரு கவிஞருடைய இலக்கணங்களாக உணர்ச்சி பெறக்கூடியவராய் அமைந்திருக்க வேண்டும். வாடுகின்ற மக்களுக்காக, மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக, அவர்களுடைய வாழ்க்கைக்காக அஞ்சாமல் ஒரு கொள்கையுடன் இருந்து கொண்டு எழுச்சி கொண்டு கவிதையினை படைப்பவன் தான் கவிஞர். ஆக பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல. விளங்கியிருக்கின்ற நான் பாடுகின்றோர் எல்லோரும் கவிஞர் அல்ல. பாட்டங்கள் பண்டிதர்க்கு உரிமை அல்ல. ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல உணர்ச்சிகள் ஊற்றெடுத்து ஒளியாலுங்கி வாடுகின்ற மக்களிடம் ஆட்சி கொள்ள மறுமலர்ச்சி பெருபார்வை வழங்குமாற்று கூடுகின்ற கொள்கையாலை எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கொள்கையை கவிஞராவான். விளங்க மாணவர்களே. எனவே மாணவர்கள் இது அடிகளை நான் ஏற்கனவே சொல்லியதை போல பாட்டு ஆனா பாட்டென்றால் பண்டிதருக்கே உரிமை இல்லை. ஆவன்னா குமுறுகின்ற கோளரியே கவிஞராவான். இவற்றூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் என்ன என்று கேட்டால் நீங்கள் அதுக்கு பொருத்தமான விடை எழுத வேண்டும். பாட்டென்றால் பண்டிதருக்கு உரிமை அல்ல என்பதனூடாக பாட்டை பாடுகிற ஆற்றல் என்பது பண்டிதருக்கு மட்டும் உரித்தானது அல்ல, உரியதல்ல. பண்டிதர் என்பது கல்வியறிவு உடையவர்கள். எனவே கல்வியறிவு உடையவர்களாக மட்டும்தான் கவிதைகளை பாட முடியும் என்றில்லை. எனவே கவிதைகளுடைய படைப்பாற்றல் என்பதற்கும் கல்வி ஆற்றலுக்கும் எந்த விதமான தொடரும் இல்லை என்பதை அந்த அடியினூடாக கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான் என்பதில் காணப்படுகின்ற சிறப்பு என்ன? அது என்ன சொல்ல வருகின்றார்? ஒரு கவிஞரை அவர் சிங்கமாக உருவகித்திருக்கிறார். சிங்கம் என்ற அந்த காட்டு விலங்கு அஞ்சாமல் இருப்பதை போல ஒரு கவிஞன் என்பவனும் அஞ்சாமல் யாருக்கும் பணியாமல் கவிதையை எழுதுகின்ற ஆற்றலுடையவன் தான் கவிஞன் என்பது இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வழியில் வருகின்றோம். இரண்டாவது வழி, பஞ்சனையில் வீற்றிருந்து பணுகள் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும், பாரான் வேந்தற்கு அஞ்சியவர் ஆணை வழி அடங்குகின்ற கவிதைகளும், கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானின் கனல் வீசி எரிமலை தீக்கத்தல் போல விஞ்சுகின்ற சிந்தனைகள் விழுங்கப்பெற்று விருந்தளிக்கும் வெள்ளோனே கவிஞனாவான். யார் கவிஞன்? பஞ்சனையில் வீற்றிருந்து பணுகள் பார்த்து பார்த்து பாடுகின்ற கவிதைகளும், பாரான் அல்ல, அப்படி இருக்கக்கூடாது, கவிதைகளும், பாரால் வேந்தர் அப்படி சேர்த்தாங்க. பாரால் வேந்தர், பார் என்பது பூமி, இந்த பூமியை ஆளுகின்ற வேந்தர். பஞ்சனையில் வீற்றிருந்து பணுகள் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும், பாரால் வேந்தற்கு அஞ்சியவர் ஆணை வழி அடங்கி நின்று ஆக்குகின்ற கவிதைகளும் அழிந்து போகும். எத்தகைய கவிதைகள் அழிந்து போகும்? ஒரு பயன்பாடற்ற கவிதைகள் என்று எதை கவி கூறுகின்றார்? முதல் கவிதையிலே நாங்கள் பார்த்தபடியும் ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும்? பாடுகின்ற மக்களிடம் மாற்றிக்கொள்ள மறுமலர்ச்சி பெருபார்வை வழங்குமாற்ற கூடுகின்ற கொள்கையாலே எழுச்சி கொண்டு குமுறுகின்ற கொள்கை கவிஞனாவான். அது கவிஞரை பற்றி. இது எவை கவிதை அல்ல, எத்தகைய கவிதைகள் அழிந்து போகும்? அதில் முதலாவது விடயம், பஞ்சனையில் வீட்டிலிருந்து பணுகள் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும்,
முதலாவது, இத்தகைய கவிதைகள் அழிந்து போகும். எத்தகைய கவிதைகள் அழிந்து போகும்? பஞ்சனையில வீட்டிலிருந்து ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து, பஞ்சனை என்பது மறைமுகமாக சொகுசு வாழ்க்கையிலே அந்த வீட்டிலிருந்த விடயத்தை தான் எடுத்துக் கொடுக்கிறது. பஞ்சனையில் வீட்டிலிருந்து பணுவல் என்பது இலக்கியங்கள். இந்த இலக்கியங்களை பார்த்து பாடுகின்ற கவிதைகள். எங்களுடைய தமிழில் இருக்கிறது பதிகத்தை எப்படி பாட வேண்டும், அந்தாதியை எப்படி பாட வேண்டும் என்று பாட்டியல் நூல்கள் சொல்லியிருக்கிறது. காரிய கற்று கவி பாடுதல் என்று இருக்கிறது. இலக்கியங்களை கற்று கவிதை பாடுதல். ஆனால் அந்த கவிதைகள் எல்லாம் அழிந்து போயிடும். அவை ஒரு கவிதையை எப்படி பாட வேண்டும் என்று நினைத்து பாடப்படுகின்ற கவிதைகள் எல்லாம் அழிந்துவிடும். பாரால் நீந்தற்கு அஞ்சியவர் ஆணை வழி அடங்கி என்று ஆக்குகின்ற கவிதைகளும், அரசருடைய கட்டளைக்கு இணங்கி அவருக்கு பயந்து பாடுகின்ற கவிதைகளும் அழிந்து போயிடும். தமிழில் ஒரு காலகட்டத்திலேயே அரசர்கள் வேண்டுதலின்படி பாடப்பட்ட இலக்கியங்கள் பல இருக்கிறது. அப்படி பாடப்படுகின்ற அரசனுக்கு பயந்து அரசனை பற்றி பாடி பாடப்படுகின்ற அந்த இலக்கியங்களும் என்ன செய்வது என்றால் அழிந்துவிடும். அவை இரண்டாவது விடயம். பஞ்சனை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து இலக்கியங்களை படித்து பாடுகின்ற கவிதைகளும், வேந்தற்கு அஞ்சி அரசனுக்கு பயந்து அவர் ஆணை வழி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி அடங்கி நின்று அரசனுக்கு அடங்கி நின்று அரசனுக்கு கீழ்ப்படி ஆக்குகின்ற கவிதைகள் எல்லாம் அழிந்து போகும். அப்படி கவிதைகளை பாடுகின்றவர்கள் கவிஞர்கள். இந்த கவிதையினுடைய தலைப்பை கவிஞர் என்ற தலைப்பிடப்பட்டது இந்த கவிதை அமைந்திருக்கிறது. இந்த கவிதையை நீங்கள் பார்க்க வேண்டும். சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானின் கனல் வீசி எரிமலை திக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப் பெற்று விருந்தளிக்கும் விரலோனை கவிஞனாவான். இந்த இடத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கவிதைகளை படைக்கின்ற கவிதைகள் அழிந்து போய்விடும். ஆனால் அந்த சொகுசு வாழ்க்கையே இல்லாமல் கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானின் உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் ஒழுங்காக இல்லாத போதும் விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப் பெற்று கனல் வீசி எரிமலை தீக்கற்கள் போல. இது ஒரு உவமையணி. முதலாவது கவிதையில ஒரு உவமையை பார்த்தோம். ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல. இது கனல் வீசி எரிமலை தீக்கற்கள் போலே. எரிமலை பீரிட்டு அடங்க முடியாமல் நெருப்பை கட்டும். நெருப்பு குளிராக சுடும் நெருப்பு. அதே போல கவிஞனுடைய கவிதைகளும் பீரிட்டு எழுந்து, சிந்தனை பீரிட்டு எழுந்து மற்றவருடைய உள்ளத்தை சுட வேண்டும். எரிமலையினுடைய எழுச்சி கவிஞனுடைய உள்ளத்தில் எழுகின்ற கவிதையின் எழுச்சி. மாணவர்கள் விளங்குகின்றதா? ஒரு எரிமலை எவ்வாறு அடக்க முடியாமல் பீரிட்டு கொதித்து என்ன மாதிரி அது பொங்கி எழுமோ, அதை போல அவன் கஞ்சி இல்லாமல் இருக்கலாம், உணவில்லாமல் இருக்கலாம், உடுப்பதற்கு ஒழுங்கான கந்தை கிழிந்த பழைய ஆடையினை அவன் கட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் அவன் எரிமலை தீக்கற்கள் போல. எனவே கவிதை பாடுவது என்பது சொகுசு வாழ்க்கை என்பது அது கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானினும் எரிமலை நெருப்பு கக்குவதை போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப் பெற்று மேலான சிந்தனை உடையவனாய் மேலான சிந்தனையை தன்னுடைய மனதிலே கொண்டு விருந்தளிக்கும் விரலோனை கவிஞனாவான். அது என்ன விருந்தளிக்கும் விரலோன் என்றதை நீங்க யோசிக்கலாம். அது என்ன விருந்தளிக்கும் விரலோன்? விருந்தினர் என்றால் புதியவர்களுக்கு அளிப்பது விருந்து. விருந்தளிக்கும் விரலோன் புதிய கருத்துக்களை சொல்லுபவன், புதிய கருத்துக்களை எடுத்துக் கொள்வான். அவன் தான். இது பாரதியை மனதில் வைத்து எழுதப்பட்ட கவிதை என்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பாரதியுடைய கவிதை கொள்கைகளிலே ஒன்றாக இருக்கிறது, அதாவது புது இலக்கியங்களை நாங்கள் படைக்க வேண்டும். அந்த வகையிலே தான் விருந்தளிக்கும் விரலோன் புதியதை படைப்பவன், புதிய கருத்துக்களை எடுத்துச் சொல்லுபவன் கவிஞன். இந்த கவிதை இது முதலாவது விடயம், இது இரண்டாவது விடயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தகைய கவிதைகள் அழிந்துவிடும்? எவர் கவிதை? இப்ப ஏற்கனவே முதலாவது கவிதையிலே ஒரு கவிஞர் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு கொள்கையோட வாடுகின்ற மக்களுக்காக எழுச்சி கொண்டு அஞ்சாமல் கவிதையை படைப்பவன் கவிஞன் ஆவான். இரண்டாவது விடயம், எரிமலை தீக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனை விளங்க பெற்று விருந்தளிக்கும் விரலோனை கவிஞன் ஆவான். இது ஒரு உவமையணி.
வந்திருக்கிறது இந்த ஓமையணிகள். முதலாவது கவிதையிலும் ஓமையணி இருக்கிறது, இரண்டாவது கவிதையிலும் ஓமையணி இருக்கிறது, மூன்றாவது கவிதையிலும் ஓமையணி இருக்கிறது, நான்காவது கவிதையிலும் ஓமையணி இருக்கிறது. ஒவ்வொரு கவிதையிலும் ஒவ்வொரு ஓமையணி போட்டு மூன்றாவது கவிதை கற்கண்டே செழுந்தேனி கனியை இருந்து கலகலப்பாய் சுவைப்பேர்கள் கலந்து நல்ல சொற்கொண்டு சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் சொன்னவர்க்கே தெரியாமல் தொலைந்து போகும். விற்கொண்டு வீரன்விடும் அம்பை போல விசை கூடும் அறிவிப்போர் தாங்கி தற்கொண்ட புலவை உரை சொன்னால் சாற்றுகின்ற கவிதைகளை யாரும் சாவதில்லை. அடுத்தது எத்தகைய இந்த கவிதைகள் என்ன செய்து போகும்? தொலைந்து போகும். முதல் அழிந்து போகும் என்று சொன்னார்கள், தொலைந்து போகும். முதல் கவிதைகளை பார்த்தோம், நாங்கள் அழிந்து போகும். பஞ்சனையில் வீட்டிலிருந்து மனுவல் பார்த்து பாடுகின்ற கவிதைகளும் பாரல் வேந்தற்கு அஞ்சியவர் ஆணை வழி அடங்கியிருந்து ஆக்குகின்ற கவிதைகளும் அழிந்து போகும். இரண்டாவது எத்தகைய கற்கண்டை செழுந்தேனை கனியை என்று கலகலப்பை சுவைப்பெயர்கள் கலந்து நல்ல சொற்கொண்டு சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் சொன்னவர்க்கே தெரியாமல் தொலைந்து போகும். கவிதைகளிலே நல்ல சுவையான சொற்களை போட்டு போட்டு சேர்த்து வலிந்து இழுத்து சொற்களை போட்டு கவிதையை படைப்பார். கற்கண்டே செழுந்தேனே கனியே என்று இத்தகைய சொற்களை எல்லாம் சேர்த்து சுவைப்பெயர்களை எல்லாம் சேர்த்து சொற்கொண்டு சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் சொற்களை சேர்த்து பாடுகின்ற கவிதை எல்லாம் சொன்னவர்க்கே தெரியாமல் தொலைந்து போகும். பாடினவர்களுக்கே தெரியாமல் அந்த கவிதை இல்லாமல் போகும். முக்கியமான விஷயம். முதல்ல குறிப்பிட்ட விஷயம் கூட எரிமலை தீக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுந்த பெற்று விருந்தளிக்கும் இருந்தவனை கவிஞனாவான். விற்கொண்டு வீரன்படும் அம்பு போல விசைகூடு அறிவிப்போர் விருதாங்கி தற்கொண்ட புலமை வரி சொன்னால் சாற்றுகின்ற கவிதைகள் எஞ்ஞானும் சாவதில்லை. முதல் நான் குறிப்பிட்ட விடயம் எரிமலை நெருப்பை கக்குவதை போல கவிதையை படைப்பவன் கவிஞன். அவன் தான் கவிஞன். இங்க வருகிறது விற்கொண்டு வீரன் அம்பு போல. அடுத்த ஓமையணி ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு ஓமையணிகள். விற்கொண்டு வீரன்விடும் அம்பை போல விசை கூடும் அறிவிப்போர் விருதாங்கி. அறிவிப்போர் என்பது கூறுவதில் அறிவிப்போர் அறிவாகிய போர் ஒரு உருவகன். அறிவாகிய போர் விற்கொண்டு அருமையான விடயம். இந்த கவிதையிலே பிடித்த விடயம் விற்கொண்டு வீரன்விடும் அம்பை போல. கேட்கலாம், விற்கொண்டு வீரனுடைய அம்பை போல இந்த வரியில் நீர்காணும் சிறப்பினை விளக்குக என்ற மாணவர்கள் பொருள் எழுதுகின்ற போது நாங்கள் பார்த்திருக்கின்றோம். விடைத்த மதிப்பீட்டு பணியின் போது அதனுடைய பொருளை மட்டும் எழுதிவிடுவார். அதை நயந்து புலவர் அந்த அந்த கவிதையோட எண்ணத்தை சொல்ல வருகிறார் என்பதனை கூறுவதற்கு இயலாமல் இருக்கிறது. விற்கொண்டு வீரன் விடும் அம்பு போல. ஒரு போர் வீரனுக்கு அம்பு ஆயுதம். அந்த அம்பு என்ன செய்யும் என்றால் பகைவர்களுடைய உடலை தைக்கும். அம்பு தைக்கும். அந்த போர் வீரனுக்கு அம்பு ஆயுதம். அதை போல கவிஞர் ஒருவனுக்கு சொற்கள் ஆயுதம். உண்மையிலே கவிதை என்பது கவிதையிலே வருகின்ற சொற்கள் என்பது ஆயுதம். அவன் சொற்களை ஆயுதமாக பயன்படுத்தி அந்த கவிதையை படைக்கின்றான். விற்கொண்டு வீரனுடைய அம்பு போல என்பது ஒரு ஓமை அணி. அங்கே அம்பு என்பது சொற்களுக்கு ஓமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீரன் வில்லிலே வைத்து அம்பை எய்வதை போல சொல்லென்ற அம்பினாலே மற்றவருடைய உள்ளத்தை தைப்பவன், மனதை தைப்பவன். எவ்வளவு அருமையாக சொல்லியிருக்க பாருங்கள். தற்கொண்ட புலமை வரி சொல்லால் தனக்கு தெரிந்த சொற்களை கொண்டு தன்னுடைய அறிவு குறித்தான சொற்களை கொண்டு பாடப்படுகின்ற கவிதைகள் எஞ்ஞான்றும் சாவதில்லை. எத்தகைய கவிதைகள் அழிந்து போகும், எத்தகைய கவிதைகள் அழிந்து போகாது. உவமையணியை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டும். கற்கண்டை செழுந்தேனை கனியை என்று கலகலப்பாய் சுவைப்பேர்கள் கலந்து நல்ல சொற்கொண்டு சொல்லுகின்ற கவிதைகள் எல்லாம் சொன்னவர்க்கே தெரியாமல் தொலைந்து போகும். விற்கொண்டு வீரன்விடும் அம்பை போல விசை கூடும் அறிவிப்போர் தரைத்தாங்கி தற்கொண்ட புலவு உரி சொன்னால் சாற்றுகின்ற கவிதைகள் எஞ்ஞான்றும் சாவதில்லை. ஓகே பிள்ளைகள், அடுத்த விஷயத்துக்கு வருகிறோம். நான்காவது கவிதை. இந்த கவிதைகள் சோதனைக்கு வருகின்ற போது எல்லா கவிதைகள் அருமையான கவிதைகள் உங்களுடைய பாடத்தில் இருக்கிறது. ஈழ நாட்டுப்புறம் எல்லா கவிதைகளையும் படியுங்க. இந்த கவிதை தான் வரும் என்று நம்பிக்கொண்டு பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டாம். அது புத்தியான செயல் இல்லை. அடுத்து இந்த கவிதையை பாருங்கள். அம்மாவை பள்ளியிலச்சி கோவை அந்தாதி கலம்பகம் பார்த்து பார்த்து விம்மாமல் பொறுமாமல் கண்ணீர் விட்டு விலைக்கு மாரடிக்கு மெல்லியர் கூட சும்மா ஒரு உணர்வுண்டு சொற்கள் சேர்த்து சொன்மாடை தொடுப்போர் கவிஞர் இல்லை. அப்படியே நீண்ட இதிலே அந்த யார் கவிஞர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
எங்களுக்கு தமிழில் இருக்கிறது அம்மானை, பள்ளியெழுச்சி, கோவை, அந்தாதி, கலம்பரம். ஏற்று நாங்கள் சொல்லுவோம் தமிழில் பிரபந்தங்கள் என்று சொல்லுவோம் அல்லது சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லுவோம். உண்மையிலே அந்தாதி எடுத்துக்கொண்டால் எங்களிடம் இருந்த அந்தாதிகள் அதிகம் அந்தாதி, அத்வ திருவந்தாதி. அந்த அந்தாதியை அமைப்பு வைத்துக் கொண்டு அதே காலத்தில் 1ஆம் 2ஆம் 3ஆம் திருவந்தாதிகள், பிற பல்லவர் காலத்திலே பொன்பண்ண தந்தாதி, சிறிய திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, 4 திருவந்தாதி. பிற சோழர் காலத்தை எடுத்துக்கொண்டால் திருத்தொண்டர் திருவந்தாதி, இப்படி அந்தாதி. இப்படி அந்தாதி எவ்வாறு பாட வேண்டும் என்பதற்குரிய முறைகள் இருக்கிறது. அம்மானை எப்படி பாடுவது, பள்ளியெழுச்சி எப்படி பாடுவது, கோவையை எப்படி பாடுவது, இப்படி இந்த பிரபந்தங்களை சிற்றிலக்கியங்களை பாடுகின்ற முறையை வைத்துக் கொண்டு பாடுவதும் பார்த்து பார்த்து விம்மாமல் பொறுமாமல் கண்ணீர் விட்டு, விம்மாமல் எந்த விதமான உணர்ச்சிகளுமே இல்லாமல் கண்ணீர் விட்டு விலக்கி மாரடிக்கின்ற மெல்லிய போல, விலக்கி மாரடிக்கின்ற மெல்லியர். மெல்லியர் என்பது இங்கே பெண்ணை குறிக்கின்றது. அருமையான ஒரு உவமை. பொருளுக்காக செல்வத்துக்காக செல்லுகின்ற பெண்களைப் போலதான், பொருளுக்காக செல்வத்துக்காக கவிதையினை படைக்கின்ற கவிஞர். இது அடுத்த உவமை வந்திருக்கிறது. மாணவர்களே கவனத்தில் கொள்ள வேண்டும். எரிமலை தீக்கக்கல் போலே முதலாவது உவமை, பிற்கொண்டு வீரன் விடும் அம்பை போல இரண்டாவது உவமை, முதலாவது பாட்டிலே ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல இன்னொரு 3 உவமை, விலைக்கு மாரடிக்கும் மெல்லியரை போல 4 காத்திரமான உவமைகள் இந்த கவிதையில் வந்திருக்கிறது. எனவே இந்த கவிதை கேள்விக்கு வருகிற பொழுது இந்த உவமை அடிகளை போட்டு ஏதாவது கேட்கலாம், சந்தர்ப்பம் இருக்கிறது. உணர்வில்லாமல் சொற்களை சேர்த்து 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 கவிதைகளை படைப்பவர்கள் இதற்கு சரியா ஒப்பானவர்கள் என்றால் விலைக்கு மாரடிக்கின்ற மெல்லியர், ஒழுக்கம் இல்லாத பெண்களை போல. அதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். சொல்மாலை தொடுக்கின்ற ஒரு கவிஞர், அருமையான ஒரு சொல்லாட்சி, காத்திரமான ஒரு சொல்லாட்சி. சொல்மாலை தொடுப்போர், மாலை வாடிவிடும். எனவே சொற்களால் மாலைகளை தொடுப்பவர் மாலை வாடிவிடும். அதே போல வலிந்து சொற்களை சேர்த்து சேர்த்து சொன்மாலை தொடுக்கின்றவர்கள் எல்லாம் கவிஞர் இல்லை. உண்மையிலே இந்த கவிதையிலே பயனற்ற கவிதைகளை எழுதாதவர்களை இந்த கவிஞர் இகழ்ச்சி செய்கிறார், ஏளனப்படுத்துகிறார். சொன்மாலை தொடுப்போர், சும்மா ஓர் உணர்வற்றவர்கள். யார் கவிஞர்? அருமையானபடி யார் கவிஞர்? தன்மான துள்ளொலியால் உலகை ஓம்பும் தனியாற்ற தாங்கி நிற்போர் கவிஞர். ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கோம். யார் கவிஞர்? குமுறுகின்ற கோளரியை கவிஞன் ஆவான். பிற்கொண்டு வீரன் விடும் அம்பை போல விசைகுணம் அறிவிப்போ தரை தாங்கி அவன் கவிஞன் ஆவான். எரிமலை தீக்கக்கல் போல கவிதை எழுதுகின்றவன் கவிஞன் ஆவான். தன்மான துள்ளொலியால், தன்மானம் இருக்கவன் ஒன்று. உலகை ஓம்பும், இந்த உலக பார்வையோட கவிதைகளை எழுத வேண்டும். தனியாற்றல், ஒரு தனித்துவத்தன்மை கொண்டவனாய் இருக்க வேண்டும். உண்மையிலே இந்த 4 கவிதைகளையும் பார்க்கிற பொழுது பாரதியை மனதிலே வைத்துக் கொண்டுதான் இந்த கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். எனவே பாரதியின் கவிதைகள் எப்படிப்பட்டவை? ஒரு தன்மான தொல்லுடியால், உண்மையிலே ஒரு பிராமணராக இருந்து கொண்டும் பூநூலை அறுத்தறிந்து சாதிகள் இல்லை என்று சொன்னவர் பாரதியார். சாதாரண விடயம். ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே பாரத தேசம் அடிமைப்பட்டிருந்த பொழுது அந்த அடிமைத்தனத்தை நீக்குவதற்காக தன்னுடைய கவிதைகளை ஆயுதமாக பயன்படுத்தியவர் பாரதியார். தமிழ் இலக்கியத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியவர் பாரதியார், உருவத்திலும் உள்ளடக்கத்திலும். எனவே அந்த அடிப்படையிலே தன்மான துள்ளொலியால் உலகை ஓம்பும் இந்த உலக நோக்குடன், உலக பார்வையுடன் தனியாற்றல், ஒரு தனித்துவ தன்மையால் இருப்பவனே கவிஞன் ஆவான். இவ்வளவு 4 கவிதைகள் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். மாணவர்களை விளங்குகின்றதானே? அடுத்த விடயத்துக்கு நாம் செல்கின்றோம். இறுதி கவிதை. பாட்டுக்கோர் புலவன் என்று தமிழ்நாடு பாராட்டும் பாரதியின் கவிதையாற்றல். விடயங்களை எல்லாம் கூறியதன் பிற்பாடு இந்த இடத்தில் தான் எங்களுக்கு பாரதியினுடைய பெயர் வருகிறது. எனவே இது பாரதியை மனதில் வைத்துக் கொண்டு எழுதப்பட்ட கவிதை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த கவிதையினுடைய ஒரு சிறந்த உத்திமுறையாக நீங்கள் மாணவர் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஒரு கவிஞனுக்குரிய பண்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி, ஒரு கவிஞனுக்குரிய பண்பு அல்லாதவற்றையெல்லாம் எடுத்து சொல்லி, அத்தகைய ஒரு சிறந்த கவிஞனுக்கு எடுத்துக்காட்டாக பாரதியை குறிப்பிடுவது இந்த கவிதையினுடைய ஒரு தலை சிறந்த எடுத்திருக்கும் முறை, ஒரு உத்தி முறை. பாட்டுக்கோர் புலவன், தன்னிச்சொல்லிய பாட்டுக்கோர் புலவன். 2 தமிழ்நாடு போற்றும், தமிழ்நாடு பாராட்டுகின்ற ஒரு புலவன். கவிதையாற்றல், கவிதை எழுதுவதில் ஆற்றலுடையவர். முக்கியமான விஷயம் இந்த கவிதையிலே இந்த 2 அடிகள் மிக முக்கியமான. அவற்றை நாம் இதை வினாக்களாக தந்திருக்கின்றோம். அந்த இடத்துல அந்த வினாக்களாக வருகின்ற போது அவற்றை சொல்லுகிறேன். நாட்டுக்காம் விடுதலை போர்வரியை ஊட்டி நற்றமிழுக்கு மரபரட்சியல்கள் கண்டோம். வீட்டுக்குள் வீட்டிருந்த கொள்கையில் விண்ணப்ப பதிவங்கள் பாடுவோரை ஏட்டுக்குள் கவிஞர் என்று எழுதினாலும் நிறவாத கவிஞரை உலகவே அழியாத சாகாவரம் பெற்ற கவிதைகளை எழுதுகின்றவரை தான் இந்த உலகம் கவிஞர் என்று ஏற்றுக்கொள்ளும். மிகவும் இந்த வீட்டுக்குள்ளே வீட்டிருந்து கொண்டு எந்த விதமான ஒரு கொள்கையும் இல்லாமல் இந்த பிரபந்தங்களை பாடுகின்றவரை ஏடுகளில் கவிதை என்று எழுதினார். இதைவிட அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு வேறு சொல் கிடையாது. ஆனால் விளங்குகின்றது, ஏடுகளில் அவற்றை கவிஞர் என்று எழுதினாலும் அவர்கள் கவிஞர்களாக மாட்டார்கள். யார் கவிஞன்? தன்மானத்து உள்ளொலியால் உலகை உம்பும் தனியாற்று வீறு பெற்றோர் கவிஞனாவான். குமுறுகின்ற கோளரியே கவிஞனாவான். எரிமலை தீக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விழுங்கப் பெற்று விருந்தளிக்கு விரலோனே கவிஞனாவான். விற்கொண்டு வீரமிடும் அம்பை போல விசைகூடும் அறிவிப்போர் தலை தாங்கி கவிதை எழுதுபவன் கவிஞனாவான். யார் கவிஞர் அல்ல? வீட்டுக்குள் வீட்டிருந்து விண்ணப்ப பதிவங்கள் விளங்குவோர் கவிஞர் அல்ல. ஓகே, அப்ப இதுக்குள்ளே 5 கவிதைகளையும் நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். 5 கவிதைகளையும் நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். அடுத்ததாக நாங்கள் இதனுடைய கேள்விகளுக்கு நான் வருகின்றேன். 4 கேள்விகள் இதில் போடப்பட்டிருக்கிறது. கவிஞருக்குரிய இலக்கணங்களாக கவிதையில் கூறப்பட்டுள்ளவற்றை விளக்குக. பயன்பாடற்ற கவிதைகளை எழுதுவோரை கவிஞர் இகழ்ச்சிப்படுத்தும் விதத்தினை விளக்குக. அடுத்ததாக அறியப்படும் நாட்டுக்காம் விடுதலை போர்வரியை ஒட்டி நெற்றவளுக்கு மரவளர்ச்சியில் கண்டோம் என்னும் வரிகளின் மூலம் வெளிப்படுத்தவளையும் கருத்தை விளக்குக. கவிதையில் பயன்படுத்தப்பட்டுள்ள 2 உவமைகளை குறிப்பிட்டு விளக்குக. இந்த கவிதையிலே இது போன்ற இன்னும் பல வினாக்களை தெரிவு செய்ய முடியும். இந்த கவிதை எழுதுகின்ற பொழுது சில பரீட்சை நோக்கில் சில விடயங்களை மாணவர்கள் நான் சொல்ல வேண்டும். இந்த கவிதை கேள்வி வருகின்ற பொழுது மாணவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சிலர் அந்த கவிதையினுடைய அந்த அடிகளை மட்டும் விடையாக கொண்டு விடுவார்கள். உண்மையிலே அவற்றுக்கு புள்ளிகள் வழங்குவது என்பது கடினமான விடயம். அந்த அடிகளை மட்டும் எடுத்து காட்டிவிட்டு என்ன செய்து விடுவார்கள் என்றால் எடுத்து வருகிறார். உதாரணமாக கவிஞர்களால் தன்மானத்து உள்ளொலியால் உலகையொங்கும் தனியாற்றல் விருவேற்றம் கவிஞனாவான். அந்த அடி அதை குறிப்பிடலாம் நாங்கள். ஆனால் அதனை நாங்கள் வசனத்தில் வாக்கியங்களிலே நாங்கள் அந்த பண்புகளை நாங்கள் எழுதுதல் வேண்டும். அது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஒரு கவிஞருக்குரிய இலக்கணங்களாக கவிதையில் கூறப்பட்டுள்ளவற்றை விளக்குக. முதலாவது, அது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், அது நீங்கள் பார்க்கலாம். இதில் விடை குறிப்புகளாக இதில் தரப்பட்டிருக்கிறது. கவிஞருக்குரிய இலக்கணங்களாக கவிதையில் கூறப்பட்டுள்ளவற்றை விளக்குக. பாடுகின்ற மக்களின் மறுமலர்ச்சிக்காக எழுச்சி கொண்டு அஞ்சாமல் கவிதையை படைப்பவன் கவிஞர். முதலாவது இலக்கணம். கவிதை அடியிலே நாங்கள் எடுத்து காட்டலாம். அதை எந்தவித தவறும் இல்லை. கவிதை அடியில் எடுத்து காட்டலாம். ஆனால் நேரத்தை கவனத்திலே கொண்டு இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். வாடுகின்ற மக்களிடம் மாற்றி கொள்ள மறுமலர்ச்சி பெருவாழ்வை வழங்கும் ஆற்றல். இது முதலாவது அந்த விஷயத்தில் வருகிறது. அடுத்தபடியும் வறுமை நிலை ஏற்பட்டாலும் எரிமலை நெருப்பை தக்குவது போல சிந்தனை பீரிட்டு கவிதையை படைப்போம். இது 2-3 விடயங்களை நான் சேர்த்திருக்கிறேன். கஞ்சியின்றி கந்தை சுற்றி வாழ்வானினும் எரிமலை தீக்கற்கள் போல விஞ்சுகின்ற சிந்தனையால் விளங்கப்பெற்று விருந்தளிக்கும் ஒருவனை கவிஞனாவான். அடுத்த மேலான சிந்தனை, அதாவது விஞ்சுகின்ற சிந்தனையால் விளங்கப்பெற்று கவிதையை படைப்பவர். அடுத்தபடியே வருகின்றது, வீரன் விடுகின்ற அம்பை போல சொற்களை ஆயுதமாக கொண்டு கவிதையை படைப்பவர். நிற்கொண்டு வீரன் அம்பை போல விசைகள் அறிவிப்போ தர தாங்கி தற்கொண்ட புலமோதி சொல்லால் சாட்டுகின்ற கவிதை அந்த வழி. அடுத்த தன்மானமும் உலகை நோக்கிய பார்வையுடையவன், தனித்துவ தன்மையுடையவன். அடுத்தது உணர்ச்சி பெறக்கூடியவன்.
எப்படி எப்படி மாணவர்களை உணர்ச்சி பெருக்கு ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல உணர்ச்சியால் விட்டெடுத்து. எனவே இத்தகைய தன்மைகளை உடையவன் கவிஞன் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. வாழுகின்ற மக்களினுடைய மறுமலர்ச்சிக்காக கவிதையை படைப்பவன். பருவநிலை ஏற்பட்டாலும் சிந்தனை பீரிட்டு கவிதையை படைப்பவன். விற்கொண்டு விரும்புகின்ற சொற்களை ஆயுதமாக கொண்டு கவிதையினை படைப்பவன். முக்கியமான விடயம் தன்மானமும் உலகை நோக்கிய பார்வையும் உடையவன், உணர்ச்சி பெறுகிறேன். இது முக்கியமான சொல்லாட்சிகள் கவிஞருடைய பண்பு. இரண்டாவது வினா, பயன்பாடற்ற கவிதைகளை எழுதுவோரை கவிஞர் இகழ்ச்சிப்படுத்தும் விதத்தினை விளக்குக. பயன்பாடற்ற கவிதைகள் எழுதுவோரை கவிஞர் இகழ்ச்சிப்படுத்தும் விதத்தினை விளக்குக. அவர்கள் பாடுகின்ற கவிதைகள் அழிந்து போகும், சொன்னவர்க்கே தெரியாமல் தொலைந்து போகும். அவர்கள் பாடுகின்ற கவிதைகள் அழிந்து போகும் என்பது அவர்களை இகழ்ச்சிப்படுத்துகிற விதம் தான். பயன்பாடற்ற கவிதைகளை எழுதுவோரை கவிஞர் அவ்வாறு இகழ்ச்சிப்படுத்துகிறார், ஏளனம் செய்கின்றார். கண்டிப்பாகலாம் அவர்கள் பாடுகின்ற கவிதைகள் அழிந்து போகும் என்பது அவர்களை இகழ்ச்சிப்படுத்துகின்ற ஒரு விதம் தான். அது அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகும் என்பது கற்கண்டு செழுந்தேனே கனியை என்று கரகரப்பை சுவைப்பெயர்கள் கொண்டு சொல்லுகின்ற கவிதையெல்லாம் சொன்னவர்க்கே தெரியாமல் தெரிந்து போகும் என்பதை நீங்கள் அந்த இடத்துல குறிப்பிடலாம், குறிப்பிட்டு எழுதலாம். சிறப்பாக மிக சிறப்பாக. விலைக்கு மாரடிக்கும் மெல்லியர் என்று குறிப்பிடுதல். பயன்பாடற்ற கவிதைகளை எழுதுகின்றவர்களை விலைக்கு மாரடிக்கின்ற பெண்கள். கவிஞர் அல்ல, அவர்கள் கவிஞர்களே அல்ல. இப்ப என்னை பார்த்து ஒரு மனிதனை அல்ல என்று சொன்னால் அது இகழ்ச்சிக்குரியது, கேவலமானது. என்னை பார்த்து ஒரு மனிதனே இல்லை அல்லது ஆசிரியரே இல்லை என்று சொன்னார். அதே போல அந்த எழுதுகின்றவர்கள் அவர்கள் கவிஞர் அல்ல என்று இகழ்ச்சி செய்கிறார். சொன்னானை தொடுப்பவர் என்று இகழ்ச்சி செய்கிறார். சும்மாவோர் கவிதை செய்வோர் என்று இகழ்ச்சிப்படுத்துகிறார். கொள்கை இல்லாதவர் வீட்டுக்குள் வீட்டிலிருந்து விண்ணப்ப பதியங்கள் பாடுவோர் என்று கொள்ளாது. அந்த இடத்துல கொள்கை இல்லாதவர். அரசருக்கு பயந்து கவிதைகளை படைப்பவர்கள். பாரால் வேந்தற்கு அஞ்சி அவர் ஆணை வழி அடங்கி என்று ஆக்குகின்ற கவிதைகள் என்று வருகிறது. அடுத்தது மிக முக்கியமான விடயம், ஏடுகளில் கவிஞர். ஏடுகள் அவர்களை கவிஞர் என்று குறிப்பிட்டாலும் அவர்கள் கவிஞர் இல்லை. எழுத்துல ஏடுகளிலே அவர்கள் கவிஞர்கள் என்று குறிப்பிட்டாலும் அவர்கள் கவிஞராக மாட்டார்கள். இகழ்ச்சிப்படுத்துகின்ற விதம் அவருடைய கவிதைகள் அழிந்து போகும். அவர்களுடைய கவி விலைக்கு மாரடிக்கு மெல்லியர் என்ற உவமை, அவர்களை கவிஞர் அல்ல என்று சொல்லுவது, சொன்மானை தொடுப்போர் என்று சொல்லுவது, சும்மாவோர் கவிதை செய்வோர் என்று இகழ்ச்சிப்படுத்துவது, கொள்கை இல்லாதவர்கள் என்று சொல்லுவது, பயந்து அரசருக்கு பயந்து கவிதைகளை படைப்பவர்கள். இவை பயன்பாடற்ற கவிதைகளை எழுதுவோரை கவிஞர் எப்படி இகழ்ச்சிப்படுத்துகிறார். இதிலே வந்துள்ள உவமைகள் ஒவ்வொரு நோக்கங்களுக்காக வந்திருக்கிறது. ஒரு கவிதை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு விற்கொண்டு விரும்புகின்ற அம்மை போல அறிஞர் வளைய கொள்ளுவன். ஒரு கவிதை எப்படி அமைய வேண்டும் என்றால் விற்கொண்டு விரும்புகின்ற அம்மை போல. ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் எரிமலை தீக்கக்கல் போல. அது கவிதைக்கும் குறிப்பிடலாம். ஒரு கவிஞன் எப்படி இருக்கக்கூடாது, அவன் எப்படிப்பட்ட ஒரு கவிதைக்குரிய அந்த பண்புகளோடு கவிஞன் இல்லாவிட்டால் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் விலைக்கு மாரடிக்கு மெல்லிய போல. எனவே பயன்பாடற்ற கவிதைகள் எழுதுவதை கவிஞர் இகழ்ச்சிப்படுத்தும் விதத்தை விளக்குக என்பதற்கு இந்த விடயங்களை மாணவர்கள் தெளிவாக வழங்கிக் கொள்வீர்கள். அடுத்த விடயத்துக்கு வருகின்றோம். இது ஒரு முக்கியமான கேள்வி. அன்னைக்கின்ற இந்த கவிதையிலே மிக காத்திரமாக இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கவிதையை பரீட்சைக்கு வந்தால் இந்த அடியை போட்டு கேள்விகளை கேட்டால் அதற்கு நீங்கள் இத்தகைய நோக்கிலே நீங்கள் விடை எழுதுகின்ற பொழுது மிக சிறப்பாக அமையும். கடைசி கவிதையை மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன் மாணவர்களே. பாட்டுக்கோர் புலவர் என்று தமிழ்நாடு போற்றும் பாரதியின் கவிதை காற்றல் நாட்டுக்கா விடுதலை போர்வரையை ஊட்டி நற்றவளுக்கு மரபலட்சி நல்க கண்டோம். வீட்டுக்குள் வீட்டிலிருந்து விண்ணப்ப பதியங்கள் பாடுவோரை ஏட்டுக்குள் கவிஞர் என்று எழுதினாலும் இரவாத கவிஞரே கவிஞர் உலகமே. இந்த கவிதை வரியிலே 2 வரிகள் மிக முக்கியமாக நாங்கள் குறிப்பிடத்தக்க விஷயங்கள். இதில் கேள்விகள் இருக்கிறது. நாட்டுக்கா விடுதலை போர்வரியை ஊட்டி நற்றமிழுக்கு மறுமலர்ச்சி நல்க கண்டோம் என்னும் வரிகளில் மூலம் வெளிப்படுத்த விளையும் கருத்தை விளக்குக. அதிலே இந்த இடத்துல 2 அடிகளை நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒன்று நாட்டுக்கா விடுதலை போர்வரை நற்றமிழுக்கு மறுமலர்ச்சி. இந்த 2 அடிகளும்
பாரதியை பெருமைப்படுத்துகின்ற வரிகள் என்பது நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வரியை வருகிறது, பாட்டுக்கோர் படம் என்று தமிழ்நாடு போற்றும் பாரதியின் கவிதையாற்றல் என்று அந்த இடத்துல வருகிறது. எனவே நாட்டுக்காம் விடுதலை போர்வரி, அதற்கு விளக்கம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும் அன்புக்குரிய மாணவர்களே, பாரதி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதிலே மிகுந்த சிந்தனை கொண்டவர். பாரத தேசத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக கவிதைகளை எழுதியவர். அதே வேளையிலே சமூக விடுதலைக்காகவும் தன்னுடைய கவிதைகளை எழுதியவர். அந்த அடிப்படையிலே நாட்டுக்காம் விடுதலை போர்வரியை ஊட்டியவை அவருடைய கவிதைகள். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையவனாக இருக்க வேண்டும். அந்த நாட்டுப்பற்று பாரதியிடம் இருந்தது. அதன் நாட்டுக்காம் விடுதலை போர்வரியை ஊட்டியது அவருடைய கவிதைகள். அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தேசத்திற்கு, உணர்ச்சியற்று கிடந்த இந்திய தேசத்தினுடைய இளைஞர்களுக்கு அவர்களுடைய அணுக்களிலே விடுதலை தீ பற்றியல பாரதியினுடைய கவிதைகள் வரிசமைத்தன. அவருடைய கவிதைகளின் ஊடாக இந்திய தேசத்தினுடைய மக்களுக்கு ஒரு விடுதலை போர்வரி அல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. எனவே ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்திய தேசம் அடிமைப்பட்டு இருந்த பொழுது பாரதியருடைய கவிதைகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுதலை போரை வலியுறுத்துகின்றவையாக பாரதியுடைய கவிதைகள் அமைந்தது. எனவே பாரதியார் ஒரு நாட்டுப்பற்று உடைய ஒரு கவிஞன். எனவே ஒரு நாட்டுப்பற்று உடையவராக இருப்பதே கவிஞருடைய இலக்கணம் என்பது இந்த இடத்தில் சொல்லலாம். விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நாட்டு விடுதலைக்காக பாரதியுடைய கவிதைகள் அமைந்தவை. பாரத தேசம் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு இருந்த பொழுது மக்கள் மத்தியில் விடுதலை உணர்வை ஏற்படுத்தியவை பாரதியின் கவிதைகள். எனவே நாட்டுக்காம் விடுதலை போர்வரி. அப்ப இதை நீங்கள் மாணவர்கள் விளங்கிக் கொண்டு பரீட்சை மண்டபத்திலே அதை கிரகித்து எழுதுவதற்கான அறிவை நீங்கள் பெற வேண்டும். இந்த கவிதைகள், இந்த பகுதிகள் உங்களுடைய கிரகித்தல் அறிவை அறிவதற்கும் உதவி அளவிடப்படும். அடுத்த விடயமாக நற்றமிழுக்கு விடுதல், நற்றமிழுக்கு மரபுணர்ச்சி. ஒரு காலகட்டத்திலே தமிழ் மொழியானது யாப்புக்குள் கட்டுப்பட்டிருந்தது. பாரதியார் யாப்புகளோடு கவிதைகளை எழுதினாலும் பாரதியாருடைய கவிதை கொள்கை சற்று வேறுபட்டது. எளிய வாதம், எளிய சந்தம், பொது சனங்கள் விரும்புகிறவற்று இவற்றை கொண்ட கவிதையை படைப்பவன் ஒரு கவிஞன் என்பது பாரதியினுடைய ஒரு நோக்காக இருந்தது. சொல் புதிது, சுவை புதிது, சோதிமிக்க நவகவிதை, என் கவிதை என்ற கருத்தை கொண்டவர் பாரதியார். எனவே யாப்புகளுக்கு கட்டுப்பட்டிருந்த இந்த கவிதையினுடைய மொழி நடையிலே நெகிழ்ச்சி ஏற்படுத்தி பாமர்களுக்கு விளங்கத்தக்கதான தமிழ் மொழியிலே மாற்றத்தை உருவத்தின் உள்ளடக்கத்தில் ஏற்படுத்தியவர் அவர். எனவே நாட்டினுடைய ஆங்கில ஆட்சி காலத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டை விளக்குவதற்கு கவிதைகள் ஒரு அடித்தளமாக அமைந்த அதே வேளையிலே யாப்புக்கு கட்டுப்பட்டிருந்த எங்களுடைய தமிழ் மொழி இலக்கியங்களையும் அந்த கட்டுப்பாட்டுகளிலிருந்து எடுத்து எல்லோருக்கும் விளங்கத்தக்க வகையிலே கவிதையை கொண்டு வந்தவர் பாரதியார். தமிழ் மொழி காட்டிய தொண்டு இங்கே சிறப்பிக்கப்படுகிறது. தமிழ் மொழி இலக்கியம் யாப்புக்கள் கட்டுப்பட்டது நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லோருக்கும் விளங்கத்தக்க வகையில் இலக்கியத்தை படைத்தவர். எனவே சொல்லி அந்த இரண்டு விடயத்தின் ஊடாகவும் அவருடைய நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் உடையதாக அமைந்திருப்பது இங்கே முக்கியமாக நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம். எனவே கவிதை அடியை தந்து அதிலே கேள்வி கேட்டால் உங்களுக்கு அந்த அடியை விளங்கிக் கொண்டு அதனுடைய கவிஞர் சொல்லுகின்றவர்களுடைய கருத்தை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும். பொருத்தமான கேள்வி இதில் வருகின்ற பொழுது, இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுது அதற்கு பொருத்தமான கவிதையிலே உள்ள பொருத்தமான அடிகளை எடுத்து காட்டுங்கள். மாறாக வேறு அடிகளை நீங்கள் எடுத்து காட்டுகின்ற பொழுது உங்களுடைய புள்ளிகள் வந்து விளக்கப்படும். ஒரு புள்ளிகளை பெறுவது என்பதே பெரிய பரீட்சையிலே முக்கியமான விடயம். ஒரு புள்ளிகளை பெறுவது என்பதை முழு கவிதை வரிகளையும் நீங்கள் எடுத்து காட்ட வேண்டியதில்லை. இப்ப கவிஞருக்குரிய இலக்கணம் சொல்லுகின்ற போது முதல் உள்ள கவிதை அவலம் பாடுகின்ற ஒரு கவிஞர் அல்ல, பாட்டங்கள் பண்டிதற்கு உரியதில் ஓடுகின்ற முழு கவிதைகளையும் போட்டு விட எழுத வேண்டும். சரியான பொருத்தமான அடிகளை நீங்கள் குறிப்பிட்டு எழுதுகின்ற பொழுது நீங்கள் புள்ளிகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே போல இந்த வரிகளை கேள்வியாக கேட்கிற பொழுது மிக அவதானமாக பொருத்தமாக அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை விளங்கிக் கொண்டு நீங்கள் அதன் விடையினை தெரிவு செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புவோம். கவிதையில் பயன்படுத்தப்பட்ட இரண்டு உமைகளை குறிப்பிட்டு விளக்குக. இந்த இடத்துல நான் 4 உமைகளை நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆனால் 2 உமைகளை கேட்டிருக்கிறார்கள். இரண்டு உமைகள் அனைவருமே கவிதையினுடைய தொடக்கத்தில் இவற்றை சொல்லிவிட்டீர்கள்.
ஓடுகின்ற பெருவெள்ள பெருக்கை போல. ஒரு கவிஞனுக்கு உண்டாகின்ற உணர்ச்சி பெருக்கு நீர்பெருக்கை போல இருத்தல் வேண்டும். பெருகுதல் வேகம். இது ஒரு உவமை. இரண்டாவது, கனல் வீசி எரிமலை தீக்கக்கல் போல. ஓமேயம் கவிஞனுடைய கவிதை. ஓமானம் எரிமலை, எரிமலை தீ, பொதுத்தன்மை பீரிடல் அடங்காமை. கவிஞர் ஒரு விடயத்தை எழுத வேண்டும் என்று உணர்ச்சி உண்டாகின்ற பொழுது அதை எழுதித்தான் ஆகும். எரிமலை நெருப்பை கக்குவதை போல. அதை யாரும் தடுக்க முடியாது. கனல் வீசி எரிமலை தீக்க. இரண்டாவது ஓமை. ஓமான ஓமை பொதுத்தன்மை. மூன்றாவது விடயம் விற்கொண்டு விரல் அம்பு போல. அருமையான ஓமை. வில்லிலிருந்து புறப்படுகின்ற வேகமாக புறப்பட்டு தைக்கின்ற அம்பு கவிஞருடைய உள்ளத்தில் பீரிட்டு வருகின்ற சொல். அம்பு தைக்கும், சொல்லும் தைக்கும். கவிஞரிடமும் ஆயுதம் இருக்கிறது, வீரனிடமும் ஆயுதம் இருக்கிறது, கவிஞனிடமும் ஆயிருக்கிறது. என்ன ஆயுதம்? சொல்லாயுதம். தைத்தல், பொதுத்தன்மை. விலைக்கு மாரடிக்கும் மெல்லியர்கள். ஓமானம் விலைக்கு மாரடிக்கின்ற பெண்கள் பயனற்ற கவிதைகளை படைப்போர். பயனற்ற கவிதைகளை படைப்போரை கவிஞர் என்கிற மொழிநடையில் சொன்னார், கலாய்க்கிறார். விலைக்கு மாரடிக்கின்ற மெல்லியர். பொதுத்தன்மை, உணர்வற்ற தன்மை. அன்புக்குரிய மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் சங்கார புறநானூற்று பாடல் ஒன்றை பார்த்திருக்கின்றோம். அல்லையாண்ட அமைந்த மீனி அழகனம் வளர்ந்து இங்கே என்ற ஒரு குகப்படலத்தில் உள்ள பாடலை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக ஒரு கவிதை, கவிஞர் என்ற கவிதையை குறிப்பிட்டு அந்த கவிதை 5 கவிதைகள் 5 பிரிவாக இருக்கிறது. அதில் ஒவ்வொரு விளக்கங்களையும் நான் இயலுமானவரை கூறியிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். அதில் கேட்கக்கூடிய வினாக்களையும் அதற்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் செல்ல இருப்பது ஒரு உரைநடை. கவிதை அல்லது இந்த உரைநடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு இப்பொழுது மேலதிக வாசிப்பு நேரமும் தரப்பட்டிருக்கிறது. பரிசு நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை. இப்பொழுது மேலதிக வாசிப்பு நேரம் தரப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இந்த இடத்திலே எடுத்துக்கொண்டு கவிதையா அல்லது உரைநடையா, தயவு செய்து கவிதையில் உள்ள வினாக்களை தெரிவு செய்து வெட்டு பின்னர் உரைநடையில் உள்ள வினாக்களை தெரிவு செய்கின்ற ஒரு குறைபாட்டை நாங்கள் வினாக்கள் திருத்துகிற போது பார்க்க முடிகிறது. அது பரீட்சை மண்டபத்திலே உள்ள ஒரு குழப்பமான மனநிலையை அவர்கள் எடுத்துக்காட்டுகிறது. எனவே எதை தெரிவு செய்து என்பதை 16 மார்க்ஸ் என்றால் எது எடுத்தால் அதிக புள்ளிகளை பெறலாம். சரி, 12 புள்ளிகளை எந்த வினாவை எடுத்தால் பெறலாம் என்பதை நீங்கள் அந்த இடத்தில் தெரிவு விளங்கிக் கொள்ளுங்கள். சென்ற தடவை கவிதை போட்டிருந்தார்கள், இன்னொரு சிறுகதையில் இருந்து ஒரு பந்தியை போட்டிருந்தார்கள். அதே போல இப்பொழுது ஒரு சிறுகதைக்குரிய பந்தியை இந்த இடத்திலே நான் தந்திருக்கிறோம். இதற்கு 4 வினாக்கள் கீழே தரப்படும். ஒவ்வொன்றுக்கும் 4 புள்ளிகள், 16 புள்ளிகள் இதிலே தரப்படும். இனிமையான வைகரை பொழுதாலோ, வயிற்றை குளுமையாக நிறைத்திருந்த தண்ணீர் சொற்றாலோ, பலுவோடு வேலை செய்தால் ஏற்பட்ட தெம்பாலும் மட்டும் அவனுக்கு இந்த உற்சாகம் ஜனிக்கவில்லை. அதற்கு வேறு காரணம் இருந்தது. அவனை இயக்கும் ஆதார சுருதி நாகாத்தை. சற்று நேரத்துக்கு முன்னர் தான் சங்கீதத்தை அவன் செவியிலே பெய்துவிட்டு கெண்டைக்கால் வயற்சுரியிலே புதைய லாவக நடைபோட்டு சென்றாள். சுழியில் புதையில் அவனுடைய ஒவ்வொரு அடியும் சரணமுத்துவின் பம்பி பரத்த மார்பை தாண்டிக் கொண்டு அவன் இதயத்தில் மலர்த்தடத்தை பதித்து விட்டிருந்தது. கழு என்ற இன்பச் சுருதியோடு அவள் அடிவியர்த்து வைத்து ஒய்யார். சிற்சில சமயம் சுழியிலே அகப்பும் ஆனப்புதையுண்ட தன் கால்களை அவள் நூற்பதற்கு செய்த பெரியத்தனம். அப்பொழுது பிறந்த வரதம் கையென்ற வாழை குறித்து ஒய்யார லயத்தோடு வீசி துவண்ட கோலம். அதில் குதிபோட்ட கண்ணாடி வளையர்களின் கலியில் என்ற சங்கீதம். பனையோடை பட்டிகை தங்கியிருந்த அந்த தலையின் கலைக்கோலம். எதேச்சியாக நெற்றியில் விழுந்து கிடந்த கூந்த நிலைகள். அள்ளி முடிந்திருந்த கொண்டைக்கு திருஷ்டி பட்டு விடாமல் கவசம் போர் காத்திருந்த முக்காடு. தளிர் மேனியை இறுகி பற்றி இருந்த சட்டை. பாதி வயிறு வெளியில் தெரிய முந்தானை இடுப்பில் அள்ளி செருகி இருந்த காம்பீரியம். இவையெல்லாம் சேர்த்து சரமுத்தை பாடுபாடு என்று பணித்தன. அடுத்த நாள் இரவு நடைபெறப்போகும் சுபத்திரை கல்யாணம் அவனுடைய நெஞ்சு கலரியிலே கூத்தாடியது. கூத்தில் அவனுக்கு தரப்பட்டிருக்கிற பாத்திரம் அர்ஜுனன் தன்னை ஒரு நிஜ விஜயனாகவும் நாகத்தை சுபத்திரியாகவும் ஒப்பனை செய்து அவன் மனம் துள்ளியது. தான் வேலை செய்து கொண்டிருந்த மண்வெட்டியை எடுத்து ஒருவனை தூக்கி பிடித்து விஜயனின் இல்லாக அதனை பாவனை செய்து பார்த்து கொண்டான். இது ஒரு சிறுகதையில் இருந்து இந்த
பந்தி தரப்பட்டிருக்கிறது. கூத்து கூத்து என்ற சிறுகதையில் இருந்து இந்த பந்தியை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இதில் 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த சிறுகதையை பற்றி தெரியும். ஒரு கிராமத்தில் நடக்கின்ற கூத்து. அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞரும் யுவதியும் காதல் கொள்ளுகிறார்கள். சரவணமுத்து அந்த ஊரினுடைய ஒரு கிராமத்தவன், ஒரு நாடக கலைஞன். அதேபோல நாகாத்தை அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண், இருவருமே காதல் கொள்ளுகிறார்கள். நாகாத்தை வயல்வெளியிலே நடந்து போகின்றால், நடந்து செல்லுகின்ற பொழுது வயலிலே சரவணமுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது சரவணமுத்து பண்பட்டி எடுத்து கொத்தி கொண்டிருக்கின்றான். நாகாத்தியை கண்டதும் அவளுடைய நடையை, அவளுடைய உடையை, அவளுடைய அழகை, அவளுடைய அத்தனை செயல்களையும் அவன் ரசிக்கின்றான். அடுத்த நாள் அவன் அந்த ஊரிலே ஒரு கூத்தாட போகின்றான். அர்ஜுனனாக, சுபத்திரை கல்யாணம் என்ற கூத்திலே அர்ஜுனனாக அவன் வேடம் தரிக்க இருக்கின்றான். அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நினைவு வருகிறது. தன்னை அர்ஜுனனாகவும், அதாவது விஜயனாகவும், அந்த நாகாத்தையை சுபத்திரியாகவும் அவன் எண்ணி பார்த்துக் கொள்ளுகின்றான். 2 பேரும் காதலனும் காதலியும். அவள் நடந்து செல்லுகின்ற அந்த விதம் அவனை பாடாய்ப்படுத்தியது. என்னோட கேள்விகள் இருக்கின்றன. சரவணமுத்தினுடைய உள்ளத்தை பாடாய்ப்படுத்திய நாகாத்தையினுடைய பாத்திர படைப்பு அதிகாலை வேளையில் அவனுக்கு 2 விடயங்கள். ஒரு விடயம் என்னவென்றால் இந்த விடயம், இது உனக்கு ஒரு மேலும் சந்தோஷம். இனிமையான வைகரை பொழுதாலோ, வயிற்றை குளுமையாக நிறைத்திருந்த தண்ணி சொற்றாலோ, வலுவோடு வேலை செய்ததால் ஏற்பட்ட துன்பாலோ அவனுக்கு இந்த உற்சாகம் ஜனிக்கவில்லை. அப்படின்னா அவனுடைய உற்சாகத்துக்கு இதுவும் ஒரு காரணம். அப்படி கேள்வி கேட்டுக்கணும். அதாவது வைகரை பொழுது விடிய காலையிலே ஒரு உற்சாகம், இன்னொன்று பழஞ்சோறு, தண்ணிச்சோறு, வலுவோடு வேலை செய்ததால் ஏற்பட்ட துன்பு, இவை அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு வேறு காரணம் இருந்தது. அவள் யாரவள்? மாணவர்களே, நாகாத்தை. அவனை இயக்கும் ஆதார சுருதி நாகாத்தை. அதான் அவன் நாகாத்தை கண்டு அவன் உற்சாகம் கொள்ளுகிறான். அவனுடைய உற்சாகத்துக்கு வேறு காரணம் இருக்கிறது. இனிமையான வைகரை பொழுது வயிற்றை குளுமையாக நிறைத்திருந்த தண்ணிச்சோறு, கிராமத்திலே பழஞ்சோறு சாப்பிடுவார்கள். இன்னொரு விடயம், வேலை செய்தால் ஏற்பட்ட உற்சாகம். எனவே இதில் இந்த கேள்வியை தெரிவு செய்கின்ற பொழுது அதிக சிரமப்பட தேவையில்லை. நீங்கள் முதலில் வினாக்களை பாருங்கள். வினாக்களை பார்த்த பிற்பாடு நீங்கள் இந்த பந்தியை வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த விடைகள் வருகின்ற இடங்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த அவனுடைய உற்சாகத்துக்கான அடுத்த காரணங்கள் என்னென்றால் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய புதைய சென்றார். சுருகில் புதைந்த அவருடைய ஒவ்வொரு அடியும் சரவணமுத்துடைய பம்பி பரத்த மார்பை தாண்டி கொண்டு அவருடைய இதயத்தின் மீது மலர்த்தடத்தை பதித்து விட்டிருந்தது. கெண்டைக்கால் வயற் சுருகில் புதைய லாபகனடை போட்டு சென்றால், சுருகில் புதைந்த அவருடைய ஒவ்வொரு அடியும் சரவணமுத்தினுடைய பம்பி பரத்த மார்பை தாண்டி மார்பிலே ஒரு மலர்த்தடத்தை பதித்து விட்டிருந்தார். அது மட்டுமல்ல, அவள் அடியெடுத்து வைத்த ஒய்யார், அவள் நடந்து செல்கிற அந்த ஒய்யார், அதிலிருந்து பிறந்த கால்கள் புதையுண்ட பொழுது, அந்த சேருக்குள் புதையுண்ட பொழுது அந்த கால்களை எடுப்பதற்காக அவள் செய்த பிரியத்தனம், அப்பொழுது பிறந்த வரதம், கையென்ற வாளை குறித்து ஒய்யார் லயத்தோடு வீசித்து வந்த கோலம், கண்ணாடி வளையல்களில் கலீர் என்ற சங்கீதம், இதெல்லாம் அவனை பாடாய்ப்படுத்தியது. கேள்வி பின்னர் நாங்கள் பார்ப்போம். இப்பொழுது அந்த விடயத்தை நான் இப்பொழுது சொல்லுகின்றேன். சரவணமுத்துவினுடைய உள்ளத்தை பாடாய்ப்படுத்திய நாகாத்தை என்று பாத்திர படைப்பு. அவருடைய நடந்து சென்ற ஒய்யார், அவருடைய வளையல் அணிந்து கொண்டு போயிருக்கிறார். கிராமத்திலே பெண்கள் வளையல் அணிவார்கள். அந்த வளையல் அணிந்த வாளை குறித்து அந்த வளையல்களினுடைய கலீர் என்ற சங்கீதம், இவையெல்லாம் சரவணமுத்துவை பாடாய்ப்படுத்தியது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் என்றால்,
பனையோலை பட்டியை தலையிலே தாங்கியிருந்த தலையின் கலைக்கோலம், இதேச்சியாக நெற்றியில் விழுந்து கிடந்த கூந்தல் இலைகள், அள்ளி முடிந்திருந்த கொண்டைக்குள் திருஷ்டி பட்டு விடாமல் கவசம் போல் காத்து நின்ற முக்காடு, கூந்தல் நிறைந்த கூந்தலை உடையவள், அவள் அந்த கூந்தலுக்கு திருஷ்டி பட்டு விடக்கூடாது என்று முக்காடு போட்டிருக்கிறாள். ஆசிரியருடைய சிறந்த கற்பனை சிறப்பு. தளிர் வேலையை இறுகி பற்றியிருந்த சட்டை, பாதி வயிறு வெளியிலே தெரிய முந்தானை இடுப்பில அள்ளி செல்கியிருந்த காம்பீரியம், இவையெல்லாம் சேர்த்து சரவமுத்துவை பிள்ளை பாருங்கோ பாடுபாடு என்று பணித்தன. அதன் கேள்வி கேட்கணும். சரவணமுத்துவினுடைய உள்ளத்தை பாடாய்ப்படுத்திய அவள் நடந்து செல்லுகிற பொழுது அவளுடைய ஒய்யார நடை, அவளுடைய கை அசைவு, அவளுடைய முக்காடு, அவருடைய நெற்றியிலே விழுந்து கிடந்த கூந்தல் இலைகள், அவர் பனையோலைப்பட்டியை பொருட்களை வைத்துக் கொண்டு கிராமத்தில் செல்வார்கள். பனையோலைப்பட்டியை தலையில் வைத்திருந்த கலைக்கோலம், பாதி வயிறு வெளியே தெரிய முந்தானை இடுப்பிலே செருகியிருந்த கம்பீரம், தளிர் மேனியை இறுகி பற்றியிருந்த சட்டை, இவையெல்லாம் அவனுடைய உள்ளத்தை பாடாய்ப்படுத்தியது. இது மட்டுமல்ல, அதிகாலையிலே ஏற்பட்ட வைகரை பொழுது வயிற்றிலே குளுமையாக நிறைந்திருக்கின்ற தண்ணீச்சோறு, அதிகாலையிலே வலுவோடு ஏற்பட்ட வேலை செய்தால் ஏற்பட்ட தும்பு, இவையெல்லாம் அவனுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தன என்று சொல்லப்பட்டது. இலவாகவே உள்ளன. நாகாத்தை அவன் பார்வையிலிருந்து மறைந்து விட்டான். அவன் மறைந்து போயிட்டான். ஆனால் அவன் மறைந்து போனாலும் அவருடைய நினைவுகள் அவனை விடவில்லை என்பதை மிகச் சிறந்த மொழிநடையிலே சொல்லுகின்றார். அதுவரை இடுப்பில் வைத்திருந்த கையை எடுத்து ஓய்ந்திருந்த மண்வெட்டிக்கு வேலை வைத்தான். அப்ப அவனை கண்டோனே மண்வெட்டியை வச்சு போட்டு அவன் அடையே பார்த்து கொண்டிருந்த அவர் இப்பொழுது மண்வெட்டியை மட்டும் வேலை வைத்தான். இல்லை, மண்வெட்டிக்கு மட்டும்தான் அவன் வேலை வைத்தானா, மனத்துக்கும் வேலை வைத்தான். என்னத்தை சொல்ல வருகிறார்? என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், அவன் வேலையை செய்து கொண்டும் அந்த நாகாத்தியை நினைத்துக் கொண்டே இருக்கிறான் என்றதான் அங்கே சொல்லப்பட்ட விடயம். அடுத்த நாள் இரவு நடைபெறப் போகும் சுபத்திரை கல்யாணம் அவனுடைய நெஞ்சு கலரியை கூத்தாடியது. நெஞ்சு கலரி ஒரு உருவகாணி, நெஞ்சு கலரி ஒரு உருவகாணி, நெஞ்சு கலரி. கலரி என்பது வட்டக்கலரி கிராமத்திலே போடுவார்கள். அதாவது மண்ணினாலே உயரமாக போடப்பட்டு கிராமத்திலே ஒரு கோயில் முன்றலிலே மேடையாக அமைக்கப்படுவதுதான் கலரி, வட்டக்கலரி. அவன் தன்னை அர்ஜுனனாகவும் அடுத்த நாள் நடைபெறப் போகின்ற அந்த சுபத்திரை கல்யாணத்திலே அவனை சுபத்திரியாக நினைத்துக் கொண்டு அவன் தன்னுடைய நெஞ்சு கலரியிலே கூத்தாடினான். நாகாத்தையே சுபத்திரியாக மனதில் நினைத்துக் கொண்டான். ஒப்பனை செய்தவன் துள்ளியவன் தான் வேலை செய்து கொண்டிருந்த மண்வெட்டியை ஒருவனம் தூக்கி பிடித்து விஜயனின் வில்லாக அதை பாவனை செய்து பார்த்துக் கொண்டான் சரவணன். நாளைக்கு தான் நடிக்க போறான், ஆனா இன்றைக்கே நடிக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இந்த பந்து தரப்பட்டிருக்கிறது. இதிலே தருகின்ற விடைகளை, இதற்கு எவ்வாறு விடைகளை நாங்கள் அளிப்பது என்பதை நாங்கள் இந்த இடத்துல பார்ப்போம். 4 கேள்விகளை நாங்கள் இங்கே இந்த இடத்துல தந்திருக்கின்றோம். அதிகாலை வேளையிலே சரவணமுத்துவிற்கு உற்சாகம் ஜனிக்க காரணமானவற்றை விளக்குக. அதனுடைய விடைகளை நாங்கள் பார்ப்போம். பாருங்கள் மாணவர்களே, இனிமையான வைகரை பொழுது, வயிற்றை குளுமையாக்கிய தண்ணீச்சோறு, வலுவோடு வேலை செய்தால் ஏற்பட்ட தும்பு, இவை அவனுடைய மனதிலே உற்சாகத்தை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, அதாவது நாகாத்தை அந்த நடந்து சென்ற விதம், கழுக்கென்ற இன்பச் சுருதியோடு அவள் தன்னுடைய கால்களை அந்த வெளியிலே எடுத்து வைத்துக் கொண்டு சென்றாள். வயலில் சொல்லியுண்ட ஒவ்வொரு கால்களையும் எடுப்பதற்கு அவள் செய்த பிரியத்தனம், அப்பொழுது பிறந்த பரதம், கையென்ற வாளை குறித்து வீசித்து வந்த கோலம், அப்பொழுது அந்த கையிலே இருந்த வளையல்களின் கலி என்ற சங்கீதம், பனையோலை பட்டிகை தலையில் வைத்திருந்த கலைக்கோலம், தனி மேனில் இறுகி பற்றியிருந்த சட்டை, பாதி வயிறு வெளியே தெரிய முந்தானையை இடுப்பிலே அள்ளிச் செருகியிருந்த காம்பீரியம். அது அடுத்த கேள்வியாக இங்கே சொல்லுங்க. இந்த வழியை சரவணமுத்துவின் உள்ளத்தை பாராய்ப்படுத்திய நாகாத்தையும் பாத்திர படைப்பி விளக்கு. ஒரு இலகுவான பந்தி தான். ஒய்யார நடை, கால்களில் இருந்து பிறந்த பரதம், ஒய்யார நயத்தோடு வீசித்து கொண்ட கைகள், வளையல்களின் கலீர்களில் என்ற சத்தம், ஓலைப்பட்டிகை தலையிலே தாங்கியிருந்த கலைக்கோலம், நெற்றியில் விழுந்து கிடந்த கூந்தல் இலைகள், அள்ளி முடிந்திருந்த கொண்டை, கவசம் போல் காத்திருந்த முக்காடு, தளிர் மேனி, இறுகப்பட்டியிருந்த சட்டை. என்னண்டா, இவன் நடந்து போற விதமே ஒரு கூத்து தான். அவன் நடந்து போறதே ஒரு கூத்து.
ஏனென்றா வளையல்களினுடைய ஓசை சங்கீதம், கால்களிலிருந்து பிறந்த பரதம், பனையோலைப்பட்டியை தரையில் வைத்திருந்த ஒரு கலைக்கோலம், ஒரு ஸ்டைல். அவர் வந்த இடத்துல என்ன நினைக்கிறார், நாளை நடைபெறப் போகின்ற அந்த சுபத்திர கல்யாணத்தில் தன்னை ஒரு விஜயனாகவும் அவளை ஒரு சுபத்திரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு கூத்துக்குரிய அம்சங்கள் இருப்பதை நாங்கள் காணலாம். மேலதி மாதவிடத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த சரவணமுத்து நாகாத்தி மீது வந்த தொடர்பை கலைநுட்பமாக வெளிப்படுத்த உரைநடை சிறப்பினை வெளிப்படுத்துக. சரவணமுத்து மாணவர்களே, சரவணமுத்து நாகாத்தை மீது கொண்டிருந்த தொடர்பினை கலைநுட்பமாக வெளிப்படுத்தும் உரைநடை சிறப்பை வெளிப்படுத்துக. சரவணமுத்து நாகாத்தை மீது கொண்டிருந்த அந்த விருப்பம் அல்லது காதலை கதாசிரியர் எவ்வாறு கலைநுட்பமாக சொல்லுகிறார்? இதாக சரவணமுத்து நாகாத்தை மீது கொண்டிருந்த அந்த தொடர்பு காதல், அதை கலைநுட்பமாக எப்படி சொல்கிறார்? உரைநடை சிறப்பு, அதாவது காத்திரமான உரைநடையினூடாக அந்த தொடர்பை வெளிப்படுத்துகிறார். அவளை இயக்கும் ஆதார சுருதி, அவள் என்று அவளை இயக்கும் ஆதார சுருதி அவள். உண்மையிலே ஆண்களை இயக்குகின்ற மிகப்பெரிய சக்திய பெண்கள் தானே. அதே போல சரவணமுத்து இயக்குகின்ற மிகப்பெரிய ஆதார சுருதி நாகாத்தை. அவளுடைய ஒவ்வொரு அடியும் சரவணமுத்தினுடைய பம்பி பெருத்த மார்பை தாண்டி கொண்டு அவள் இதயத்தின் மீது மரத்தடத்தை பதித்தது. ஒவ்வொரு காலையும் வைத்து போகின்ற பொழுது அவள் வைக்கின்ற ஒவ்வொரு பாத அடியும் அவளுடைய மனதில் வந்து பம்பி பெருத்த மார்பை தாண்டி மலர்த்தடத்தை பதித்து விட்டு சென்றது. இதன் மூலம் சரவணமுத்து நாகாத்தை மீது கொண்டிருந்த தொடர்பை கலைநுட்பமாக வெளிப்படுத்துகிறார். இன்னொருவருடைய ஒரு உரைநடை சிறப்பு, மண்வெட்டிக்கு மட்டும் வேலை வைத்தானா, மனதுக்கும் வேலை வைத்தான். மனதுக்கு என்ன வேலை வைத்தான்? நாகாத்தியை நினைத்துக் கொண்டே அவன் வேலை செய்கிறான். இது சரவணமுத்து நாகாத்தை மீது கொண்டிருந்த தொடர்பு. தன்னை விஜயனாகவும் நாகாத்தை சுபத்திரியாகவும் ஒப்பனை செய்து அவன் மனம் துள்ளியது. அவன் மனம் துள்ளியது. அவ்வளவு சரவணமுத்து நாகாத்தை மீது இருக்கும். நாகாத்தை மீது உள்ள தொடர்பை கலைநுட்பமாக இவ்வாறு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் இதுக்கு விடை எழுதுகிற பொழுது நாங்கள் தரப்பட்ட பரீட்சை வினாத்தாளிலே தரப்பட்டிருக்கிற அந்த பந்தியை மட்டும் வைத்துக் கொண்டுதான் நீங்கள் விடை எழுத வேண்டும். இந்த சிறுகதையிலே உங்களுக்கு தெரிந்த பகுதிகளை வைத்துக் கொண்டு நீங்கள் இதற்கான விடைகளை நீங்கள் எழுதக்கூடாது. அந்த தரப்பட்ட பந்திக்குரிய விடயத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய விடை பகுதி அமைந்திருக்க வேண்டும். அது முக்கியமான விஷயம். இது மூன்றாவது வினாய். ஆசிரியரின் மொழிநடை பற்றி கருத்துரை செய்ய. இந்த சிறுகதை சில சமயங்களிலே ஒரு பெரிய கேள்விக்காக 20 மார்க்ஸுக்கான ஒரு கேள்வியாக இடம்பெற்றால் கூட இந்த மொழிநடையை நீங்கள் கருத்தில் கொள்ளலாம். இதில் தரப்பட்டிருந்த மொழிநடைகளை இந்த இடத்தில் வருகின்ற பந்திக்காக மட்டுமல்ல, அந்த சிறுகதைக்குரியதான மொழிநடைக்குரிய விடைக்குறிப்புகளாகவும் இவற்றை நீங்கள் பயன்படுத்தலாம். கதாசிரியரே சம்பவத்தை எடுத்து கூறுதல். நாகாத்தினுடைய நடை, அழகு, ஆடை முதலானவை சிறப்பான கவர்ச்சியான வர்ணனைகள். கண்டு இன்பச் சுருதியோடு அவர் தன்னுடைய கால்களை எடுத்து வைத்து ஒய்யார். அப்பொழுது பிறந்த பரதம், கையென்ற வாளை குறித்து வீசி துவண்ட கோலம், கண்ணாடி வளையல்களின் கலீர் கலீர் என்ற சங்கீதம். சிறிய சிறிய வசனங்கள் நான் கூறியதே சிறிய சிறிய நெஞ்சுக்கடலி உருவகம். பாரத கதையினை தொடர்படுத்தி கூறியிருத்தல். தன்னை நிஜ விஜயனாகவும் நாகாத்தை சுபத்திரியாகவும் நினைத்து அவருடைய மனம் துள்ளியது. ஒரு உவமை வந்திருக்கிறது. கவசம் போல் காத்து என்ற முக்காடு. அவர் நிறைந்த உந்தலாம் நாகாத்தை அதை கதாசிரியர் வடிவா சொல்றார். அள்ளி முடிந்திருந்த கொண்டைக்கு திருஷ்டி பட்டு விடாமல் கவசம் போல் காத்து நின்ற முக்காடு. ஒரு காட்சியை வெளிப்படுத்தும் மொழிநடை. உண்மையிலே இந்த காட்சியை நாங்கள் அகக்கண்களை பார்க்க முடிகிறது. இது உண்மையிலே ஒரு உரைநடையாக இருந்தாலும் ஒரு கவித்துவ தன்மை கொண்டது. வடமொழி சொற்பிரயோகம் நீங்கள் இன்னொரு விடயத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த இடத்திலே ஒரு கவித்துவ தன்மை கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். கவித்துவம் ஒரு கவித்துவ தன்மை கொண்ட ஒரு மொழிநடை.
எனவே இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கிறது உரைநடையை நாங்கள் இப்பொழுது பார்த்திருக்கின்றோம்.